Good evening students, welcome to this YouTube live session. So technical issues nala we have started late, so without wasting any time now, so we are going to start our live session. So 10th standard science examination ku ரொம்ப கம்மியான holidays கொடுத்திருக்காங்கல்ல. ஸோ நம்மளுக்கு மேக்ஸில் கொடுத்துருக்க அந்த ஹாலிடேஸ், அதுக்கப்புறம் இங்கிலீஷ்க்கு எவ்வளோ ஹாலிடேஸ் கொடுத்துருந்தாங்கல்ல. ஸோ அந்த டைமில் நம்ம சயின்ஸில் கொடுத்துருக்க எல்லா சாப்டர்ஸையும் ரிவைஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சாப்டர்ஸில் லாஸ்ட் மினிட்ல என்னென்ன போர்ஷன் நம்ம அங்கே ரிவைஸ் பண்ணணும், ஸோ வாட் ஆர் த எக்ஸாம் டிப்ஸ் we have to follow during the examination. So எல்லாமே நம்ம இந்த YouTube live sessionல பார்க்க போறோம். Okay, so first starting with objective type, right? So objective type question, we know that 12 questions கேக்குறாங்க, கரெக்ட்டா? So அந்த 12 questions நம்ம ஆன்சர் பண்ணணும். So அப்போ நம்ம என்ன பண்ணணும், evaluationல இருக்க objectives நல்ல தரோவா படிச்சுக்கணும்ல. So each and every lesson, so அந்த reduced portionல இருக்க objectives நல்ல தரோவா படிச்சுக்கோங்க. And when you are writing the examination, kindly write the objectives along with options. So அந்த ஆன்சர் எழுதும் போது ஆப்ஷனோட அந்த ஆன்சர் எழுதுங்க. ஓகே, ஸோ அப்ஜெக்டிவ்ஸை நல்லா தரோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் answering the inside book objectives, அதாவது சில இப்போ 10 objectives or maximum when you are going for 12 இருக்கு அப்படின்னா அவங்க ஒரு 8 objectives புக் பேக்லேருந்து கேட்கலாம்ல, மற்ற அப்ஜெக்டிவ்ஸ் இன்சைட் த லெசன் அப்படி தான் கேட்பாங்க. ஸோ அதுக்கு ஒவ்வொரு லெசனையும் நம்ம கோ த்ரூ பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்ம அந்த 12 அப்ஜெக்டிவ்ஸுமே எழுத முடியும், கரெக்டா? அண்ட் வென் யூ கோ ஃபார் 2 மார்க்ஸ் அண்ட் 4 மார்க் கொஷின், ஸோ அந்த டைப் ஆஃப் கொஷின் நம்மளுக்கு பார்த்தோம்னா ஸோ 7 கொஷின் ஈச் எழுதணும்ல. ஸோ நம்மளுக்கு அந்த 10 சாய்ஸஸ் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து நம்ம 7 எழுதணும். ஸோ அந்த 2 மார்க் 4 மார்க்கில் நம்மளுக்கு அந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஷின் மட்டும் இல்லை, அதர் தென் தட் என்னென்ன டைப் நம்மளுக்கு கேட்குறாங்க, மேட்ச் த ஃபாலோயிங் கேட்குறாங்க, true or false கேக்குறாங்க, fill in the blank sometime கேக்குறாங்க, as well as diagram related question and sometimes problems. So physics and chemistry ல problem type கேக்குறாங்கல்ல. ஸோ இப்போ நம்ம அந்த ட்ரெண்ட் அந்த 2 மார்க்ஸில் பார்க்கும்பொழுது பயாலஜியை கம்பல்சரியாக கேட்குறாங்க. ஸோ அப்படியும் கேட்கலாம், ஆர் ப்ராப்ளம் ரிலேட்டட் கொஷனும் நம்மளுக்கு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியிலேருந்தும் கேட்கலாம், கரெக்டாக? ஸோ அப்போ அந்த கம்பல்சரி கொஷின்ஸை நம்ம ப்ராப்ளம்ஸ் எப்படி அட்டென்ட் பண்ணுறது, ஸோ எந்தெந்த லெசன் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் நம்ம பார்க்கும் பொழுது ஸோ அந்த லாஸ் அண்ட் டெஃபினிஷன்லாம் சில டைப் ஆஃப் கொஷின் வரும். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் லாஸ் அண்ட் அந்த ரூல்ஸ் அப்படி வரும்பொழுது டெஃபினிஷன் டைப் கொஷின், டிஃபைன், ஸோ டிஃபைன் 1 calorie. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் நம்ம வரும்பொழுது அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை சேஞ்ச் பண்ணாமல் ஓன் வேர்ட்ஸில் எழுதாமல் புக்கில் இருக்க மாதிரியே எழுதுங்க. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸ்டேட் நியூட்டன்ஸ் லா அப்படின்னு கேட்குறாங்கன்னா அந்த நியூட்டன்ஸ்லாம் நம்ம புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்க, ஸோ அதை போல்டு பண்ணியே கொடுத்துருப்பாங்கல்ல புக்கில். ஸோ அதே மாதிரி தான் நம்ம எழுதணும், அதை நம்மளுடைய ஓன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சொந்த வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு அந்த லாஸை எழுதக்கூடாது. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி அந்த டிஃபைன்ற கொஷின் இருக்கும்ல, டிஃபைன் 1 calorie, டிஃபைன் 1 Radioactivity. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸும் மேக்ஸிமம் புக்கில் இருக்க மாதிரி அந்த சென்டென்ஸை அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதுதான் அந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஷின்ஸ். ஓகே, ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ், அந்த லாஸ், இது எல்லாமே ஆஸ் பர் டெக்ஸ்ட் புக் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, அண்ட் சம்டைம்ஸ் அந்த 2 மார்க் அண்ட் 4 மார்க் கொஷனில் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க சில டிஸ்கிரிப்டிவ் டைப். என்னது, கிவ் எனி 2 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட், கிவ் எனி 2 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தைராய்டு ஹார்மோன். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் நம்ம வரும்பொழுது எனக்கு எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 மார்க்கில் கொடுத்துருக்க 8 ப்ராப்பர்ட்டிஸும் எழுதக்கூடாது. ஸோ ஹவு மச் தே ஆர் ஸ்பெசிஃபையிங். ஸோ 2 ப்ராப்பர்ட்டிஸாக ஈஸியாக எந்த 2 ப்ராப்பர்ட்டி இருக்கும் அதை மட்டும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி எழுதினால் போதும். ஓகே, ஸோ இந்த மாதிரி டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் நம்ம அந்த டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஃபார் டிஸ்கிரிப்டிவ் டைப். ஓகே, அதே மாதிரி நம்மளுக்கு அந்த மேட்ச் த ஃபாலோயிங் கொஷின் அந்த டைப்பில் நம்மளுக்கு ஈச் லெசன் வி ஆர் ஹேவிங் மேட்ச் த ஃபாலோயிங்கில். ஸோ அந்த மேட்ச் த ஃபாலோயிங் கொஷின்ஸை நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. ஸோ அதை ரெடியூஸ்டையும் பார்த்துக்கோங்க எந்தெந்த சாப்டரில். ஸோ அந்த மேட்ச் த ஃபாலோயிங் 2 மார்க்கில் டைரெக்டாகவே கேட்குறாங்க, இல்லை 4 மார்க்கில் ஒரு பார்ட்டாக அப்படி கேட்குறாங்க. ஸோ அந்த மேட்ச் த ஃபாலோயிங் பார்ட் நம்மளுக்கு வரும்பொழுது என்ன பண்ணணும், அப்படியே கொடுத்துருக்க கொஷின் எழுதிட்டு நம்பர் போடணும்ல. எப்படி, எலக்ட்ரிக் கரண்ட் அதோடைய என்னது, வாட் இஸ் த காலம் 2 ஃபார் எலக்ட்ரிக் கரண்ட், அதோட யூனிட் நம்ம என்னது, ஆம்பியர். ஸோ 1 பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ், இட் இஸ் வோல்ட் 2. ஸோ இந்த மாதிரி நம்பர் போட்டு நீங்கள் எழுதும் போது இட் இஸ் ராங். ஓகே, ஸோ கைண்ட்லி ரைட் the exact answer. So first என்னது, எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னா அதோடைய யூனிட் என்னது, ஆம்பியர். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதை எடுத்து எழுதணும், நோ நீட் டு புட் த நம்பர்ஸ். ஓகே, ஸோ அந்த மேத்ஸ் ஃபாலோயிங்கில் நம்பர்ஸ் போடுறத இது பண்ணுங்க. ஓகே, and when you go for true or false questions, என்னது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு நம்மளுக்கு ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு
write the correct statement. அதாவது if false you have to correct the statement அப்படின்னு கொடுத்திருப்பாங்கல்ல. So example பாருங்க, Mosley's periodic table it is based on atomic mass. So you can also answer this question in the comment section. So Mosley's periodic table it is based on atomic mass ன்னு கொடுத்திருக்காங்க. So அப்போ whether we have to identify it is a correct statement or not. So அப்போ அந்த statement பார்த்திருப்பீங்க, it is a wrong statement, right? So Mosley's periodic table it is based on the another one that is atomic number. So அப்போ the false அப்படின்னு எழுதிட்டு and we have to write the correct statement. என்னது அந்த எப்படி எழுதுவாங்க சில பேர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா atomic number அப்படின்னு மட்டும் எழுதிடுவாங்க. ஸோ இப்போ அந்த அட்டாமிக் நம்பர் அப்படின்றது மட்டும் எழுதக்கூடாது. என்ன எழுதணும், அந்த சென்டென்ஸ் எழுதணும். என்னது, மோஸ்ட்லேஸ் பீரியாடிக் டேபிள் இட் இஸ் பேஸ்ட் ஆன் அட்டாமிக் நம்பர். ஸோ இந்த அட்டாமிக் மாஸ் எடுத்து we have to write the atomic number. ஓகே, ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸில் we have to write the correct statement. ஸோ அதுவும் நம்ம இங்கே பார்க்கணும். ஓகே, அண்ட் fill in the blanks, very simple, right? ஸோ அந்த பார்ட்டில் நம்மளுக்கு என்ன ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆன்சரை மட்டும்தான் எழுத போகிறீங்க. ஸோ எக்ஸாம்பிள், ரியாக்ஷன் பிட்வீன் acid and a base it is called as what, dash அப்படினு கொடுத்திருக்காங்க. So a reaction between an acid and a base என்னது, it is a neutralization reaction, correct? So the neutralization reaction அவ்வளவுதான், அந்த ஆன்சர் மட்டும் நம்ம எழுதிட்டா போதும். So it is enough, right? So it is a neutralization reaction. Okay, and sometimes diagram related questions நம்மளுக்கு கேட்கலாம், கரெக்டா? So diagram related questions அது நம்மளுக்கு பயாலஜில இருந்து தான் வரும். ஸோ அந்த பயாலஜி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல ஃபர்ஸ்ட் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காப்பி த கிவன் டயக்ராம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டயக்ராம் நம்ம காப்பி பண்ணிட்டு we have to identify the diagram அப்படின்னு சில டைம் கேட்கலாம்ல. ஸோ கொடுத்துருக்கிறது என்ன டயக்ராம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் சில டைம் நம்மளுக்கு மார்க்ஸ் வச்சுருப்பாங்க. அண்ட் they ask to label the parts. ஸோ அப்போ அந்த லேபிளிங் பண்ணும்பொழுது கொடுத்துருக்க எல்லா பார்ட்ஸையும் லேபிள் பண்ணுங்க. ஸோ இஃப் தே ஆர் லேபிளிங் ஒரு 2 parts 3 parts அப்படின்றது இல்லாமல் வாட் ஆர் த பார்ட்ஸ் அதை ஸ்பெசிஃபை பண்ணி அந்த லைனை கரெக்டாக போடுறோமா அந்த பார்ட்ஸில், ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அண்ட் ப்ராப்ளம் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கம்பல்சரியாகவும் கேட்கலாம் ஆர் இன் பிட்வீன் நம்மளுக்கு அந்த சாய்ஸ்லேயும் இருக்கும், கரெக்டாக? ஸோ அப்போ அந்த 2 marks and 4 marks டைப்பில் ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப் இல்லாமல் மேத்ஸை ஃபாலோவிங் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க அண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸில் அந்த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக எழுதிட்டு தான் அதில் கரெக்ட் பண்ணணும், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் அந்த fill in the blanks only write the answer. ஸோ அந்த கொஸ்டின் நம்பர் போட்டு என்ன ஆன்சர் அப்படின்னு மட்டும் எழுதினாலே it is enough. And the diagram related questions, so we'll see what are the diagram related lessons நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். இது வரைக்கும் நம்ம ரிவிஷன் எழுதியிருக்கோம், அசஸ்மெண்ட் எழுதியிருக்கோம்ல. ஸோ அந்த சாப்டர்ஸ்லாம் டயக்ராம் எங்கேருந்து கேட்டிருக்காங்க ஸோ அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கும் பொழுது டிஃப்ரென்ஷியேட் அண்ட் டிஸ்டிங்விஷ் அந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்கள் மோஸ்ட்லி பார்த்துருக்கலாம். ஸோ 2 மார்க்லேயும் இல்லை 4 மார்க்லையும் இல்லை 7 மார்க்லையும் ஒன் ஆஃப் த பார்ட் அந்த டிஸ்டிங்விஷ் டைப் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் எல்லா லெசன்லேயும் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ சில லெசன்ஸ் தவிர்த்து நிறைய லெசன்ஸில் பார்த்தீங்கன்னா 2 டிஸ்டிங்விஷ் டைப்பும் இருக்குது. ஓகே, ஸோ சாப்டர் 1 மாஸ் அண்ட் வெயிட் இது ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம்ல, அதே தான் மாஸ் அண்ட் வெயிட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து அதை நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. அண்ட் சாப்டர் 2ல் நம்மளுக்கு 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒன்று என்னது, கான்கேவ் கான்வெக்ஸ் லென்ஸ் அந்த டிஃப்ரென்ஸும் அண்ட் அனதர் ஒன் டிஃப்ரென்ஸ் மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்மளுக்கு பேராகிராஃப் டைப்பில் கொடுத்துருப்பாங்க, கரெக்டாக? தட் இஸ் மயோஃபியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோஃபியா. ஸோ இது ரெண்டுத்துக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது நம்ம செகண்ட் சாப்டர்லேருந்து நல்லா படிச்சுக்கணும். ஓகே, ஸோ இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். ஸோ டிஃப்ரென்ஸ் கொஸ்டின் அட்டென்ட் பண்ணும்பொழுது கைண்ட்லி ரைட் த டேப்லர் காலம். ஸோ டேப்லர் காலம் போட்டு அழகாக அந்த கொஸ்டின் நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். ஓகே, அண்ட் வென் யூ கோ ஃபார் தேர்ட் சாப்டர் அதே மாதிரி இதுக்கு டிஃபரன்ஸாக டைரெக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் கொஸ்டின் நம்மளுக்கு எவாலுவேஷனில் எப்படி இருக்கும், டிஸ்டிங்விஷ் ஐடியல் கேஸ் அண்ட் ரியல் கேஸ் அப்படி தானே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஐடியல் கேஸ்னா என்ன, ரியல் கேஸ்னா என்ன, ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்மளுக்கு அந்த இன்ட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா இட் இஸ் வாட் ரியல் கேஸ், இஃப் தெர் இஸ் நோ இன்ட்ராக்ஷன் இட் இஸ் ஐடியல் கேஸ். ஸோ அது எந்த கண்டிஷனில் ஐடியல் கேஸாக பிஹேவ் பண்ணும் அப்படின்றது ஸோ அந்த டிஃப்ரென்ஸாக நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ யூ கேன் ரைட் இட் as 2 points. ஓகே, அண்ட் சாப்டர் 4 அதுலேயும் நம்மளுக்கு டைரெக்டாக டிஃப்ரென்ஸ் இல்லாமல் அந்த when you see the evaluation அதில் distinguish between resistivity conductivity இல்லை. ஸோ அப்போ அதோடைய டெஃபினிஷன், ரெசிஸ்டிவிட்டிக்கு என்ன டெஃபினிஷன், கண்டக்டிவிட்டிக்கு என்ன டெஃபினிஷன், அதோட யூனிட் அதை வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், ரைட்? ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த ரெசிஸ்டிவிட்டி கண்டக்டிவிட்டி சாப்டர் நம்பர் 4 அதில் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இதே கொஸ்டின் நம்மளுக்கு ரிவிஷனில்
கேட்டிருந்தாங்களே ரெசிஸ்டிவிட்டி கண்டக்டிவிட்டி என்ன டிஃபரன்ஸ், அதுக்கப்புறம் வாட் ஆர் கண்டக்டர்ஸ், அதுக்கப்புறம் அதோடைய எக்ஸாம்பிள்ஸ், இன்சுலேட்டர்ஸ் அதோடைய எக்ஸாம்பிள்ஸ் இப்படிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த பாட்டை நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. ஓகே. அண்ட் சாப்டர் 5 த டிஃபரன்ஸ் பிட்வீன் சவுண்ட் அண்ட் லைட் அப்படின்னு 4 டிஃபரன்சஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சாப்டர் நல்லா அதை பார்த்துக்கோங்க. சிம்பிள் சாப்டர். ஸோ அங்கே கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ஒரு 2 பார்ட் தான் இருக்கும். ஒன்று இந்த டிஃபரன்ஷியேட் பார்ட், அதுக்கப்புறம் அங்கே அந்த எக்கோ அதோடைய அப்ளிகேஷன்ஸ் அதோடைய கண்டிஷன். ஸோ ரொம்ப கம்மியான போர்ஷன்ஸ் இருக்கக்கூடிய லெசன் நம்மளுக்கு சாப்டர் 5. ஸோ அதில் இந்த டிஃபரன்ஷியேட் பிட்வீன் பார்த்துக்கோங்க. ஓகே. அண்ட் சாப்டர் 6 பார்த்தீங்கன்னா நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி, ரைட். ஸோ அதில் நம்மளுக்கு டைரெக்டாகவே அதாவது கிவ் எனி 3 ஃபீச்சர்ஸ் அப்படின்னு இருக்கு. பட் சம்டைம்ஸ் கிவ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்படின்னு நம்மளுக்கு நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி கேட்கலாம். ஸோ அப்போ அந்த சாப்டர் 6 நம்மளுக்கு அந்த கொஸ்டின்ஸை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் 7 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் இருக்கு. என்னது? ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா ரேஸ் மூணுத்தையும் கம்பேர் பண்ணுறதுல. ஸோ ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸோடைய அந்த ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ அந்த பார்ட்டிகல்ஸ் எப்படி இருக்கும், அதோடைய அயனைசிங் பவர் என்ன, பெனிட்ரேட்டிங் பவர் என்ன, ஸோ இதை பேஸ் பண்ணி இது ஒரு பெரிய 7 மார்க் கொஸ்டினாகவே ஒன் ஆஃப் த பார்ட் கேட்கலாம்ல. ஸோ அந்த சாப்டர்லேருந்து ஸோ இந்த கொஸ்டினையும் நல்லா தரவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ 6th சாப்டரில் 2 இருக்குது. ஒன்று டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்டிஃபிஷியல் அண்ட் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி, and another one alpha beta and gamma rays. So இந்த differentiate எழுதும் போது நம்ம அந்த மிஸ்டேக் என்ன பண்ணுவோம்னா மாற்றி எழுதுவோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே தூக்கி போட்டு அதோடைய ப்ராப்பர்ட்டி அங்கே போடுறது. ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ அண்ட் when you go for chapter number 7 atoms and molecules, difference between atoms and molecules இருக்கும்ல, ஒரு 4 சிம்பிள் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நல்ல 4 சிம்பிள் பாயிண்ட்டை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. அண்ட் சாப்டர் 9, ஸோ சாப்டர் 8ல் நம்மளுக்கு எந்த டிஃப்ரென்ஷியேட் பிட்வீனோ இல்லை. சாப்டர் 9ல் நம்மளுக்கு அந்த எப்பவுமே கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னது? ஹைக்ரோஸ்கோபிக் அண்ட் டெலிக்வசன்ட் சப்ஸ்டன்ஸ். ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஸோ அதை நல்லா தரவாக படித்து வச்சுக்கோங்க. ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதே நம்மளுக்கு கிளாசிஃபைன்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, ஒரு 2 மார்க் டைப்பில். ஸோ கிளாசிஃபை ஹைக்ரோஸ்கோபிக் அண்ட் டெலிக்வசன்ட் சப்ஸ்டன்சஸ். ஸோ அதோடைய எக்ஸாம்பிள்ஸ் நல்லா தரவாக படிச்சுட்டு ஸோ அதை எப்படி கிளாசிஃபை பண்ணுற மாதிரி வந்தாலும் 2 மார்க்கில் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கணும். ஓகே. அண்ட் சாப்டர் 10 அதில் நம்மளுக்கு அந்த கம்பல்சரியாக கேட்கக்கூடிய அந்த கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஷியேட் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ அந்த சாப்டரில் நம்மளுக்கு இன்னொரு டிஃப்ரென்ஷியேட் இருக்குது. அதுதான் என்னது? காம்பினேஷன் அண்ட் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். ஸோ ரிவர்சிபிள் இர்ரிவர்சிபிள் நல்லா தரவாக படிச்சிருப்பீங்கல்ல. ஸோ எல்லா எக்ஸாமுக்கும் இதை எழுதியிருப்போம். ரிவர்சிபிள் இர்ரிவர்சிபிள் தான் இந்த சாப்டர்லேருந்து மேக்ஸிமம் கேட்ட கொஸ்டின், ரைட். ஸோ அது இல்லாமல் அந்த காம்பினேஷன் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ கைண்ட்லி நோட் டவுன் தட் கொஸ்டின் ஆல்சோ. ஓகே. அண்ட் சாப்டர் நம்பர் 12ல் பார்த்தீங்கன்னா அந்த ஏரோபிக் அண்ட் ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இட் டேக்ஸ் பிளேஸ் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், ஒரு சிம்பிள் அந்த டிஃப்ரென்ஷியேட் இருக்கும். ஸோ அதை நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. இதுவும் நம்மளுக்கு டைரெக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ வாட் ஆர் த பாயிண்ட்ஸ் யூ ஹேவ் டு ரைட் அப்படின்றது நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ வில் பி கிவிங் த PDF நோட்ஸ் ஃபார் திஸ் லைவ் செஷன் ஆல்சோ. ஸோ நீங்கள் அதை கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஓகே. இந்த சேம் லெசன் பாருங்க, லைட் டிபெண்டன்ட் லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன்ஸ், அதுக்கும் அந்த டிஃபரன்ஷியேட் நம்மளுக்கு எவாலுவேஷன்ல இருக்குல்ல, இதுவும் எவாலுவேஷன் ஏரோபிக் அண்ட் ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் டிஃபரன்ஷியேட்னே கொடுத்துருப்பாங்க. ஹவு லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன் அண்ட் லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன் டிஃபர்ஸ். ஸோ அதுவும் நம்மளுக்கு எவாலுவேஷன் டைப்பில் இருக்குல்ல. ஸோ அது எங்கே நடக்குது, ஸோ என்ன ரெடியூஸ் ஆகுது, என்ன ஆக்சிடைஸ் ஆகுது, ஸோ என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த இதுவே நம்ம பேஸ் பண்ணி நம்ம அந்த டிஃப்ரென்ஷியேட் டைப் கொஸ்டின்ஸ் எழுதிடலாம். கரெக்டாக. அண்ட் சாப்டர் நம்பர் 14ல் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிம்பிள் டிஃப்ரென்ஷியேட் தான். என்னது? differentiate systole and diastole. What is systole? It is a contraction phase of the heart. What is diastole? It is a relaxation phase of the heart. So அப்ப அந்த ரெண்டு டிஃபரன்ஸ் தான். ஸோ ஒரு சிம்பிள் டிஃபரன்ஸ். அது ஒரு அந்த 7 மார்க் டைப்பில் அந்த கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட் எப்படி நடக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு மேலே ஒரு கொஸ்டினாக கேட்டிருப்பாங்கல்ல. ஸோ தனியாக ஒரு 2 மார்க்கில் கேட்டிருந்தாலும் you have to able to write that one. Okay. And chapter 16 plant and animal hormones நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஸ் கொஸ்டின். Difference between endocrine and exocrine glands. So endocrine glands and exocrine glands க்கு அது எது? duct இருக்க gland ஒன்று, duct இல்லாதது. அதுக்கப்புறம் அந்த டிஃப்யூஸ் பண்ணுற எப்படி அது டிஃப்யூஸ் பண்ணோம், எதை டிஃப்யூஸ் பண்ணோம், ஹார்மோன்ஸா என்சைம்ஸா. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு அந்த டிஃப்ரென்ஸ். ஸோ இதுவும் நம்மளுக்கு டைரெக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதுவும் நம்மளுக்கு 4 பாயிண்ட் நம்ம டிஃப்ரென்ஷியேட்டாக எழுதலாம். ஸோ இதையும் நல்லா ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இட் இஸ் ஆல்சோ ஆஸ்க்ட் ஃப்ரம் திஸ் சாப்டர்.
அண்ட் சாப்டர் நம்பர் 20ல நம்மளுக்கு ரெண்டு டிஃபரன்ஷியேட் இருக்கு. ஒன்று இன்பிரீடிங், அவுட் பிரீடிங். ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடையில ஒரே ஒரு சிம்பிள் பாயிண்ட் தான், மேக்ஸிமம் அவ்வளோ டிஃபரன்ஸாக நம்மளால் எழுத முடியும். And the somatic gene therapy and germline gene therapy, right? So in the difference chapter 20 வரைக்கும் நம்மளுக்கு இருக்க அந்த சாப்டர் நம்பர் 1 மாஸ் அண்ட் வெயிட்க்கு அப்புறம் சாப்டர் நம்பர் 20 இது வரைக்கும் இருக்க அந்த டிஃபரன்ஸ் கொஷின்ஸ் நல்லா தரவாக பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ அப்போ இந்த 2 marks ஆர் 4 mark ஆர் 7 markல ஒன் ஆஃப் த பார்ட் கேட்டிருந்தாங்கன்னா யூ கேன் ஈஸிலி ஆன்சர். ஸோ இந்த டிஃப்ரென்ஷியேட் கொஷின்ஸை நம்ம படிச்சுட்டோம்னா அடுத்த நம்ம மற்ற இந்த 4 mark 7 markல மற்ற என்னென்ன கொஷின்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்றதுக்கு போகலாம். அண்ட் when you go for diagram related questions, ஸோ diagram related questions நம்மளுக்கு சம்டைம்ஸ் 2 markலையும் கேட்குறாங்க, 4 markலையும் கேட்குறாங்க, கரெக்டா? ஸோ 2 markல நம்மளுக்கு கம்பல்சரியாக கேட்குறாங்க. ஸோ அந்த கம்பல்சரியாக கேட்குறது எந்தெந்த சாப்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சாப்டர் நம்பர் 12 மோஸ்ட்லி அண்ட் சாப்டர் நம்பர் 17 இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ 12 and 17, ஸோ இந்த ரெண்டு சாப்டரில் நம்மளுக்கு அந்த டயக்ராம் ரிலேட்டட் கம்பல்சரி கொஷின்ஸ் கேட்டுட்டு வராங்க. அதர் லெசன்ஸ் ஆல்சோ டயக்ராம்ஸ் ஆர் தேர். ஸோ ஒரு சிம்பிள் டயக்ராம் இருக்கக்கூடிய லெசன்ஸ் சாப்டர் 14, 16 and 18. ஸோ இந்த சாப்டர்ஸில் இருக்க டயக்ராமும் அதோடைய பார்ட்ஸ் லேபிள் பண்ணுறது என்ன அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அதில் நம்ம சாப்டர் நம்பர் 12 பார்த்தோன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு அந்த டைகாட், ஸோ அதுதான் நம்மளுக்கு இன்க்ளூடட். ஸோ அந்த டைகாட் மோனோகாட்டில் டைகாட் மட்டும்தான் நம்மளுக்கு ரெடியூஸ்ட் போர்ஷனில் இருக்குது, கரெக்டாக? ஸோ அப்போ அந்த டைகாட் ரூட் அண்ட் டைகாட் ஸ்டெம், ஸோ அதோடைய அந்த கிரவுண்ட் பிளான் கொடுத்துருப்பாங்க, கரெக்டாக? அந்த டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷனுடைய கிரவுண்ட் பிளானை மட்டும் நல்லா தரோவா, அது என்னென்ன ஜைலம் என்னது, ஃப்ளோயம் என்ன, வாட் இஸ் த கார்டெக்ஸ் ரீஜன், வாட் இஸ் த ரூட் ஹேர், ஸோ அந்த பார்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக மார்க் பண்ணுங்க. ஸோ சம்டைம்ஸ் தேர் கிவிங் த டயக்ராம் என்னது காப்பி த டயக்ராம் கொடுத்துட்றாங்க, அதனால் நோ ப்ராப்ளம். பட் நம்ம அந்த டயக்ராமில் ஸ்பெசிஃபை பண்ணுற பார்ட்ஸை நம்ம கரெக்டாக மார்க் பண்ணுறோமா அப்படின்றத கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ சும்மா ஒரு லைனை போட்டு இதுதான் பித்து இதுதான் கார்டெக்ஸ் அப்படின்னு இல்லாமல் கைண்ட்லி செக் வெதர் வி ஆர் ரைட்டிங் த கரெக்ட் marked and labeled part. Okay, in the same chapter chloroplast அது நம்மளுக்கு ஏற்கனவே கொடுத்திருந்தாங்கல்ல one of the question papers, government question paperல. so chloroplast அதோடைய parts என்னென்ன இருக்கு அப்படின்றத நீங்க கேர்ஃபுல்லா, ஸோ அந்த டயக்ராம்ல நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரோமா அந்த தைலகாய்ட் அதெல்லாம் ட்ரா பண்ணும்போது கரெக்டாக நீங்கள் பார்த்து ட்ரா பண்ணுங்க. ஓகே, ஸோ lesson 14 transportation in plants and circulation in animals. ஸோ இதில் நம்மளுக்கு மோஸ்ட்லி இது இருக்க கேட்டதில்லை, பட் கேட்கக்கூடிய ஒரு பார்ட் இருக்குது. என்னதுன்னா இந்த ரூட் டிப் வித் ரூட் ஹேர்ஸ். ஸோ அந்த ஃபிகர் நம்பர் 14.3 கொடுத்துருப்பாங்க, அதில் ரீஜன்ஸ் இருக்கும். ரீஜன் ஆஃப் மெச்சுரேஷன், ரீஜன் ஆஃப் எலாங்கேஷன், ரீஜன் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி, ரூட் ஹேர்ஸ் ஒரு பார்ட்டு, ரூட் கேப். ஸோ இந்த பார்ட்ஸ் அதில் நம்மளுக்கு அந்த மார்க் பண்ணக்கூடிய பார்ட்ஸ் மாதிரி நம்மளுக்கு இந்த டயக்ராமும் கொடுக்கலாம். ஸோ சாப்டர் நம்பர் 14லேருந்து இந்த டயக்ராமை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸோ 14th சாப்டருக்கு அப்புறம், அதாவது 12th சாப்டருக்கு அப்புறம் இன்னொரு சாப்டரில் நம்மளுக்கு அதிகமாக டயக்ராம் வந்தது எது அப்படின்னா 17th சாப்டர் தான். என்னது ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸில். ஸோ அதில் நம்மளுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆந்தர், ஸோ அந்த ஆந்தரோடைய டயக்ராம் அது பக்கத்துலேயே நம்மளுக்கு போலன் கிரெயின். ஸோ இந்த போலன் கிரெயின் டயக்ராம் நம்மளுக்கு எவாலுவேஷன்லேயே அந்த டயக்ராம் கொடுத்துட்டு மார்க் த பார்ட்ஸ் A, B, C and Dன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த போலன் கிரெயின் டயக்ராம் அண்ட் கைனீஷியம், ஸோ இந்த பார்ட் அண்ட் ஃபாலோட் பை த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல். ஸோ ஓவியூவில் நம்ம அந்த 7 mark அந்த பிக் கொஷினில் படிச்சிருப்போம். ஸோ அதில் நம்ம டயக்ராம் கண்டிப்பாக ட்ரா பண்ணோம்ல. ஸோ அந்த டயக்ராமே நம்மளுக்கு 2 mark ஆர் 4 markல அந்த ட்ரா பண்ணுற மாதிரியே நம்மளுக்கு கேட்கலாம். ஓகே, அண்ட் அதர் தென் தட் அந்த ப்ராசஸ் ஆஃப் ஃபர்டிலைசேஷன், ஸோ அந்த டயக்ராமையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெர்ம் அண்ட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஓவம். ஸோ இந்த டயக்ராம்ஸ் சாப்டர் நம்பர் 17லேருந்து நல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு கேட்டது இல்லாமல் அதர் டயக்ராம்ஸ் இந்த சாப்டரில் நம்ம பார்த்துருக்கோம் இது வரைக்கும். ஸோ இது எல்லாமே இந்த பார்ட்ஸை லேபிள் பண்ணுறதை கரெக்டாக மார்க் பண்ணி ஒரு தடவை ட்ரா பண்ணியும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, அண்ட் அதர் தென் திஸ் சாப்டர் நம்பர் 18 ஜெனட்டிக்ஸ்லேருந்து நம்மளுக்கு என்ன டயக்ராம் கேட்கலாம் அப்படின்னா 2 இருக்குது. ஒன்று ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம்ஸ், ரைட்? ஸோ அந்த குரோமோசோமுடைய ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு அந்த கொடுத்துட்டு அதை மார்க் பண்ணுற மாதிரி கொடுக்கலாம். ஆர் ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம் அப்படின்னும் டைரெக்டாக கேட்கலாம். ஏன்னா நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம் இருக்குல்ல. ஸோ அந்த 7 mark கொஷின் கேட்குற மாதிரியே ஒரு கொஷின் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்ட்ரக்சர் குரோமோசோமுடைய ஸ்ட்ரக்சர் நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி அந்த டிஎன்ஏ உடைய ஸ்ட்ரக்சர், ஸோ அது கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நம்ம ட்ரா பண்ணும் பொழுது அந்த ஸ்ட்ரக்சரில் அந்த ஏடிஜிசி அது என்ன அப்படின்றது ஸ்பெசிஃபை பண்ண மறந்துடுறீங்க. ஸோ யூஆர் புட்டிங் ஏடிஜிசி. ஸோ அந்த
அந்த இதுல ஏனா என்ன, ஜினா என்ன, டீனா என்ன, சீனா என்ன அதையும் ஸ்பெசிஃபை பண்ணுங்க. ஓகே, and also that P, that is P denotes that phosphate group, right? So அதையும் நல்லா ஸ்பெசிஃபை பண்ணி எழுதுங்க diagram related questions வரும்போது based on DNA. okay, other than this chapter number 16 plant and animal hormones ல function தான் mostly கேட்பாங்க. but sometimes if they are giving the diagram related question அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 3 டயக்ராம் கேட்குற மாதிரி ஒரு சிம்பிளாக கேட்குற மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா thyroid gland. ஸோ நம்மளுக்கு ட்ரா பண்ணுற மாதிரி கொடுக்கலாம், ஆர் ட்ரா த structure of thyroid gland abdin and label the parts, pancreas as well as the adrenal gland. so idu ellame neenga chapter number 16 plant and animal hormones இந்த chapterல நீங்க பார்க்க வேண்டிய diagram related questions. so diagram related question கம்பல்சரியா இது வரைக்கும் அந்த ரிவிஷன் பேப்பர்ல கேட்டதுனால நீங்க இந்த diagrams எல்லாமே ஒவ்வொரு லெசனும் எதுக்கு நம்ம அந்த கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்ற ஆர்டரும் சொல்லிருக்க. ஃபர்ஸ்ட் 12th chapter followed by 17th chapter, அதுக்கப்புறம் 14th, 16th and 18th chapter. so இப்படி அந்த diagrams concentrate பண்ணுங்க. okay, and when you go for some questions it will be related with expand the abbreviations. so சில சாப்டர்ஸ்ல நம்மளுக்கு அந்த abbreviations கொடுத்திருப்பாங்க இல்ல acronyms கொடுத்திருப்பாங்கல்ல, so அதை எக்ஸ்பேண்ட் பண்ற மாதிரி ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல இல்ல 4 மார்க்ல ஒரு பார்ட்ல கேக்குறாங்கல்ல சில டைம். so அந்த எக்ஸ்பேண்ட் எந்தெந்த சாப்டர்ஸ்ல இருக்கு, சில சாப்டர்ஸ் பார்த்தோம்னா அங்க ATP உடைய எக்ஸ்பான்ஷன், ADP as well as NAD உடைய expansion and NADP, right? so இந்த expansion நல்லா பார்த்துக்கோங்க. and when you go for the health and disease அதுல நம்மளுக்கு 3 expansion reduced portionல இருக்கு. என்ன HIV உடைய expansion, BMI that is body mass index, AIDS உடைய expansion. so AIDS it is a very important question. so அதோடைய treatment prevention அதோடைய expansion நம்மளுக்கு கேட்கலாம். and other than that geneticsல இருந்து DNA உடைய expansion என்னது deoxyribonucleic acid, right? so in the expand the abbreviations அப்படின்றத சில questions நம்மளுக்கு 2 mark typeல or 4 markல கேட்கலாம். so இதை நல்லா தரவா பார்த்துக்கோங்க. other than that எல்லா சாப்டர்ஸ்லும் evaluation questions நல்லா தரவு பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். so இல்லைன்னா அந்த evaluations question ஆவது நல்லா தரவு பண்ணிக்கோங்க. okay, அந்த evaluations question இல்லாம inside the lesson எங்கெங்கெல்லாம் நம்ம தரவு பண்ணணும் அப்படின்றத ஒவ்வொரு chapters we are going to see some important chapters. so chapter number 16 that is plant and animal hormones ல நம்மளுக்கு கேட்கக்கூடிய question அந்த ஹார்மோன் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ்ல. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு பிளான்ட் ஹார்மோன்ஸ் அண்ட் அனிமல் ஹார்மோன்ஸ் ரெண்டு இருக்கு. ஸோ பிளான்ட் ஹார்மோன்ஸ்ல நம்மளுக்கு டைரக்டாவே கேட்கக்கூடிய அந்த 3 ஹார்மோன்ஸ் என்னது, கிவ் த பிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆக்சின். ஸோ இதுல நம்மளுக்கு ஸ்பெசிஃபை பண்ணாங்கன்னா அத்தனை பாயிண்ட்ஸை மட்டும் எழுதுங்க. ஸோ தே ஆர் ஸ்பெசிஃபைங் ஒன்லி 4 points, 4 markna 4 points only you write, 2 marks la 2 points da. okay, so if they are specifying kindly note down that specifications. okay, no need to write all the points. so adanal and the time conception paathukonga. okay, so auxins, cytokinins and gibberellins. so gibberellins நிறைய டைம் எழுதிருப்பீங்கல்ல, so because it is an evaluation question. but other than that and the auxin and cytokinin, so இந்த ரெண்டுத்தோடைய அந்த physiological effects, so அதை நல்லா தரவா படிச்சுக்கோங்க. okay, so ஏன்னா டைரக்டா நம்மளுக்கு கேட்கக்கூடிய இந்த write the physiological effects of auxin or cytokinin or gibberellin அப்படின்னு plant hormonesல இருந்து கேட்கலாம். and animal hormonesல இருந்து நம்மளுக்கு கேட்கக்கூடிய questions பார்த்தோம்னா, so where it is given with சில அந்த கிளான்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த கிளான்ஸோடு சேர்த்து நம்ம எழுதணும். கரெக்டாக? ஸோ அந்த அனிமல் ஹார்மோன்ஸ் as well as the glands, what hormones they are secreting. so அதுவும் நம்மளுக்கு important, right? so what type of gland, so அது என்ன gland and what are the hormones it is secreting as well as what are the functions. so எப்படி தான் நம்ம அந்த அனிமல் ஹார்மோன்ஸை படிக்கணும். so thyroid gland இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா what are the 2 hormones it is secreting அப்படின்னா triiodothyronine, right? and the another hormone that is thyroxine, that is T3 ஒன்று T4 ஒன்று, right? so இந்த 2 hormones அது secrete பண்ணுது. and what are the functions, right? so இந்த functions கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்கணும். சில டைம் அந்த functionsலேயே நம்மளுக்கு அந்த நேம் டிஃப்ரெண்ட்டாக சில கிளான்ஸுக்கும் இருக்கும் as well as ஹார்மோன்ஸ்க்கும் இருக்கும். so you can put it in the comment section which gland is also called as master gland. so எந்த gland நம்ம master gland அப்படின்னு சொல்லுவோம். so some glands it is given by the another name, right? so அந்த என்ன type of glands
அதுக்கு இன்னொரு நேம், அதுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும், எதுக்கு அதை நம்ம மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்ட்டு. சேம் வே அந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் அதுக்கு நம்மளுக்கு இன்னொரு நேம் இருக்கும், ரைட்? ஸோ வாட் இஸ் அனதர் நேம் ஃபார் தைராய்டு ஹார்மோன்? ஸோ சம்டைம்ஸ் இட் இஸ் ஆல்சோ ஆஸ்ட் as a 2 mark question as well as MCQ டைப்லையும் கேட்கலாம். ஸோ you can put it in the comment section. So what are the hormones which is called as that personality hormones? The another one which is called as master gland. So master gland நம்ம எந்த gland அப்படின்னு சொல்றோம் அப்படின்றது. ஓகே, ஸோ இந்த glands நம்ம படிக்கும்பொழுது எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய ஹார்மோன் செக்ரீட் பண்ணுறது, அதோடைய ஃபங்க்ஷன்ஸ், கரெக்டாக? ஸோ இது ரெண்டுத்தை நல்லா தரவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் அதோடைய டிஃபிஷியன்சிஸ், அந்த ஹார்மோன் செக்ரீட் ஆகிறது கம்மியாச்சுன்னா இல்லை அதிகமாச்சுன்னா அதோடைய டிஃபிஷியன்சி. ஸோ எக்ஸாம்பிள் காய்டர் பற்றி நம்மளுக்கு ஒரு எவாலுவேஷன் கொஷின் கொடுத்துருப்பாங்க, கரெக்டாக? ஸோ காய்டர் அதை பேஸ் பண்ணி என்னது, ஸோ அயோடின் லெவல் கம்மியாகுதா இன்க்ரீஸ் ஆகுதா, ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு அந்த தைராய்டு கிளாண்ட் பேஸ் பண்ணி அந்த டிஃபிஷியன்சி இருக்கும், கரெக்ட்? அதே மாதிரி நம்மளுக்கு அதர் ஹார்மோன்ஸ் கம்மி ஆகும் பொழுது ஆர் இன்க்ரீஸ் ஆகும்போது வாட் ஆர் the deficiency it is taking place, அதுக்கு நேம் ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சாப்டர் நம்ம தரோவா, ஏன்னா எப்படி வேணால் இதில் MCQ டைப் கேட்கலாம்ல, ஸோ அதனால் இந்த சாப்டர் நம்ம படிக்கும் பொழுதே ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த ரிவிஷன் பேப்பர்லேயும் ஒரு இதில் நம்மளுக்கு இது வரைக்கும் கேட்காதது பேன்க்ரியாஸோடைய ஃபங்க்ஷன் கேட்டிருந்தாங்கல்ல. ஸோ அந்த பேன்க்ரியாஸோடைய ஹார்மோன்ஸ் அதோடைய ஃபங்க்ஷன் என்ன, ஸோ அப்போ அந்த கிளாண்டை படிக்கும்பொழுது அது என்ன ஹார்மோன் செக்ரீட் பண்ணுது. இப்போ பேன்க்ரியாஸ்னா ஆல்ஃபா செல் செக்ரீட் குளூக்ககன், பீட்டா செல் செக்ரீட் இன்சுலின், ரைட்? அதுக்கப்புறம் இந்த பேன்க்ரியாஸோடைய அந்த ஃபங்க்ஷன், இந்த ஹார்மோன் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, இன்சுலினோடைய ஃபங்க்ஷன் என்ன, குளூக்ககனுடைய ஃபங்க்ஷன் என்ன. ஸோ இதை நல்லா தரவாக படிச்சுட்டு இதே மாதிரி நம்மளுக்கு எல்லா ஹார்மோன்ஸோடைய ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு கிளாண்டில். ஸோ ப்ரொஜெஸ்ட்ரோன், ஈஸ்ட்ரஜன், ஸோ ஈஸ்ட்ரஜன் நம்மளுக்கு அந்த எவாலுவேஷன்லேயே வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாண்டையும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ திஸ் 16th லெசன் எதுவுமே நம்ம விடாத மாதிரி நம்மளுக்கு அந்த ஒவ்வொரு கொஷின் ஆக்சின்லேருந்து ஆரம்பித்து லாஸ்ட்டாக அந்த தைமஸ் கிளாண்ட் வரைக்கும் இருக்க எல்லா ஹார்மோன்ஸோடைய அந்த ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கப்புறம் அந்த கிளாண்ட் செக்ரீட் பண்ணுற அந்த ஹார்மோன்ஸில், ஸோ அந்த கிளாண்ட் என்ன ஹார்மோன் செக்ரீட் பண்ணுது, ஸோ இது எல்லாமே நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் சாப்டர் நம்பர் 4 தட் இஸ் எலக்ட்ரிசிட்டி. ஸோ அந்த சாப்டரில் நம்ம என்ன தரவாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SI யூனிட்ஸ். ஸோ MCQ டைப்பில் SI யூனிட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ல. அண்ட் இதே நம்மளுக்கு எப்படி அந்த மேத்ஸ் ஃபாலோயிங்கில் கேட்டிருக்காங்களே, ஸோ அந்த SI யூனிட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு we have studied it is ampere, right? Electric charge it is coulomb, electric potential it is volt, potential difference it is also measured in volt, resistance ohms la measure பண்ணுவோம், electrical resistivity ohm meter, conductance it is ohm inverse, it is the opposite of resistance, right? Reciprocal, so ohm inverse, right? Electrical conductance it is ohm inverse, meter inverse. Electric power it is measured in watt, and electrical energy க்கு நம்மளுக்கு SI யூனிட் பார்த்தீங்கன்னா it is watt second தான், but it is measured as kilowatt per hour. So kilowatt hourல நம்மளுக்கு அது கொடுப்பாங்க, கரெக்டா? பட் the SI unit is nothing but watt second. So இந்த MCQ டைப்ல நம்மளுக்கு அந்த SI யூனிட் எல்லா சாப்டர்ஸ்லயும் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்லயும் நம்மளுக்கு இருக்கும்ல அதோ, பட் 4th சாப்டர்ல இருக்கக்கூடிய இந்த SI யூனிட்ஸ் எல்லாம் அந்த ஸ்டார்டிங் ஃப்ரம் எலக்ட்ரிக் கரண்ட்லேருந்து லாஸ்ட்டாக அந்த எலக்ட்ரிக் எனர்ஜி வரைக்கும் இருக்க எல்லா SI யூனிட்ஸும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் அதர் தென் தட் சேம் சாப்டரில் சிம்பிள்ஸ் ஆஃப் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ சர்க்கியூட். ஸோ ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில் அந்த காம்பனன்ட்ஸ் வரும்ல, என்னென்ன காம்பனன்ட்ஸ், பேட்ரி, ரியோஸ்டாட், ரெசிஸ்டர். ஸோ இந்த மாதிரி அந்த காம்பனன்ட்ஸோடைய அந்த சிம்பிள்ஸ் ட்ரா பண்ணுற மாதிரி சில டைம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகே, ஸோ அதோடைய சிம்பிள்ஸை நல்லா தரவா. ஸோ ரெசிஸ்டாருக்கு என்ன ட்ரா பண்ணணும் அண்ட் ரியோஸ்டாட்டுக்கு என்ன ட்ரா பண்ணணும், அது வரைக்கும் அந்த லாஸ்ட்டாக கிரவுண்ட் கனெக்ஷன் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ சிம்பிளாக இருக்கிறது நம்மளுக்கு அமீட்டர், வோல்ட் மீட்டர், கேல்வனோமீட்டர், இதெல்லாமே சிம்பிளாக இருக்கும், ரைட்? பட் ரெசிஸ்டார், ரியோஸ்டாட், டயோட், எல்இடி லைட் எமிட்டிங் டயோட், கிரவுண்ட் கனெக்ஷன், ஸோ இது எல்லாமே நீங்கள் தரோவா அந்த எந்த வித மிஸ்டேக் இல்லாமல் ஸோ அதை எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, அண்ட் இந்த சேம் சாப்டர் ஓம்ஸ்லா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் நம்மளுக்கு எப்படி இருக்குது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஓம்ஸ்லான் இருக்கு. பட் சம்டைம்ஸ் த கொஸ்டின் மேபி எப்படி இருக்கலாம் அப்படின்னா ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் ஓம்ஸ்லா அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எழுதணும். ஸ்டேட்னா
ஸ்டேட் மட்டும் பண்ணிடுவோம் 2 மார்க்கில். பட் இஃப் இட் இஸ் கிவன் இன் 4 மார்க்ஸ் அப்படின்னா அந்த ஸ்டேட் பண்ணிட்டு ஓம்ஸ்லாவை நம்ம அக்கார்டிங் டு ஓம்ஸ்ல அட் அ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் த ஸ்டெடி கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ அ கண்டக்டர் இஸ் directly proportional to the potential difference between the two ends of the conductor. இது மட்டும் எழுதணும்னா stating the Ohm's law. பட் எக்ஸ்பிளைன்ன்ற வார்த்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு கீழே நிறைய டெரிவேஷன்ஸ் இருக்கும்ல. என்னது? that is I is directly proportional to V, right? So I by V is constant. So அப்போ நம்மளுக்கு ஒரு proportionality constant வரும். The value of proportionality constant is 1 by R. So அப்போ அந்த proportionality constant நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். அப்புறம் அந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு எப்படி ஃப்ரேம் ஆகும்? V is equal to IR. So where we have to specify that constant R இருக்குல்ல. So it is a constant for a given material at a given temperature. And what is the name of that R? It is nothing but the resistance of the material. இது வரைக்கும் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு அது கீழே இன்னொரு பாயிண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த ஓம்ஸ்ல உடைய கிராஃப் எப்படி இருக்கும் அதையும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம்னா ஸோ கம்ப்ளீட்டாக எழுதுகிற மாதிரி. ஸோ அந்த 4 மார்க்கில் இப்போ கேட்கும் பொழுது கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ வேர் த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட். ஸோ த கிராஃப் பிட்வீன் V and I இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு ஒரு சிம்பிளான கிராஃப் நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ ஐக்கும் விக்கும் ஸோ வேர் இட் வில் பி எ ஸ்ட்ரெயிட் லைன், ரைட்? ஸோ அப்போது கொஸ்டினை நல்லா தரோவாக ரீட் பண்ணி பாருங்கள். ஸ்டேட் ஓம்ஸ்லான்னு கொடுக்குறாங்களா இல்லை எக்ஸ்பிளைன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இந்த எக்ஸ்ட்ராவாக என்னென்ன ஃபிட்டிங் அங்கே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதில் நம்ம அந்த டெரிவேஷன் பார்ட்டு அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அந்த 1 by R பற்றி சொல்லணும். ஆர்னா என்ன? ஸோ இட் இஸ் a resistance and R it is a constant for a given material. அதுக்கப்புறம் அந்த கிராஃப் எப்படி இருக்கும் ஓம்ஸ் லாக்கு? இட் வில் பி ஏ ஸ்ட்ரெயிட் லைன். இது வரைக்கும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஸ்டினை நல்லா கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி எழுதுங்க. ஓகே. அண்ட் சாப்டர் நம்பர் 8 நம்ம பார்த்தோன்னா பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ அதில் நம்மளுக்கு அந்த எவாலுவேஷன்லேருந்து மேக்ஸிமம் அந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின் அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்ல. ஸோ அப்போ அந்த இன்சைடில் இருக்க லெசன்லேருந்து நம்ம என்ன பாட்டை நல்லா தரோவாக படித்து வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா அலாய்ஸ். ஸோ அந்த அலாய்ஸில் அந்த ஸ்டார்ட் பண்ணி அந்த லாஸ்ட்டாக மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிங் கரோஷன் இருக்கும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் நல்லா தரோவாக படித்து வச்சுக்கணும். ஸோ இந்த சாப்டர்லேருந்து நமக்கு கேட்கக்கூடிய அந்த கொஷின் அந்த ஸ்டேட் மாடர்ன் பீரியாடிக் லா நிறைய டைம் கேட்டிருக்காங்களா. அதர் தென் திஸ் இந்த அலாய்ஸ் பார்ட்லேருந்து 8.10 இருக்கும். ஸோ அதில் வாட் ஆர் அலாய்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு கிவ் அன் எக்ஸாம்பிள் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா வாட் இஸ் அலாய்ஸ்? இட் இஸ் அ ஹோமோஜினஸ் மிக்சர் ஆஃப் 2 or more metals or 1 or more metals with certain non-metallic elements. ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. என்ன எக்ஸாம்பிள் எழுதலாம்? ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இஃப் இட் இஸ் brass அப்படின்னா இட் இஸ் an alloy of copper and zinc. So brass is an alloy of copper and zinc. அதே மாதிரி bronze, if you know, it is an alloy of copper and tin. So if they are specifying what are alloys, give an example. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எழுதிருங்க. ஓகே. அண்ட் அந்த அலாயில் ஒன் ஆஃப் த எலமெண்ட் இஃப் இட் இஸ் மர்க்யூரி. இன்னொரு கொஸ்டின் வந்துடும்ல, என்னது? an amalgam is an alloy of mercury with another metal. அவ்வளோதான். what is an amalgam? it is an alloy of mercury with another metal. ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறாங்க, இல்லை அதோடைய யூஸ் சொல்லுங்க. ஒரு அமால்கமுடைய யூஸ் சொல்லுங்க. என்னது? சில்வர் டின் அமால்கம் இஸ் யூஸ்ட் ஃபார் டென்டல் ஃபில்லிங், ரைட்? ஸோ இந்த அமால்கம் பார்ட்டில் இவ்வளோ தான் கொஸ்டின். அண்ட் what are the reasons for alloying? so alloying ஏன் பண்றோம்? ஏன் டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸை நம்ம கம்பைன் பண்ணி alloys ஃபார்ம் பண்றோம்? அதோடைய அப்பியரன்ஸை நம்ம மாடிஃபை பண்றோம், கலரை மாடிஃபை பண்றோம், கெமிக்கல் ரியாக்டிவிட்டியை மாடிஃபை பண்றோம், அண்ட் அந்த மெட்டலோடைய மெல்டிங் பாயிண்ட்டை ரொம்ப கம்மி பண்றோம். ஸோ alloys ஃபார்ம் பண்ணும்போது the melting point is getting lowered, right? to increase the hardness and tensile strength and to increase the resistance to electricity, right? and how to make alloys? so எப்படி அந்த alloys நம்ம பண்றது? methods, ரெண்டு மெத்தட் இருக்கு. என்னது? by fusing the metals together. 2-3 மெட்டல்ஸை நம்ம ஃபியூஸ் பண்றோம், அதாவது மெல்ட் பண்ணி ரெண்டுத்தையும் ஃபியூஸ் பண்றோம். கரெக்டா? ஸோ எக்ஸாம்பிள் brass. so brass is an alloy of copper and zinc அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். so brass is made by melting zinc and copper, right?
and சில methods எப்படி இருக்கும்னா by compressing one below the another. so அந்த finely divided metals இருக்குல்ல, so அந்த ரொம்ப thin அந்த hammering அந்த பண்ணி அந்த malleability processனால so அந்த ஒரு மெட்டலுக்கு மேல இன்னொரு மெட்டல்ல வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், compress பண்ணுவோம். so it is by compressing the finely divided metal. so wood metal ஒரு example, right? so இதுவும் நம்மளுக்கு எது MCQ டைப்ல கேட்கலாம்ல. so what is wood metal? it is an alloy of lead, tin, bismuth and cadmium powder, right? so methods of making alloys இத நல்லா பாத்துக்கோங்க. and அதுக்கு கீழே பாருங்களேன், why alloys are called as solid solutions? so solid solutions ஏன் அப்படினு சொல்றோம் alloys அப்படினா, ஏனா அதுல ஒரு solute இருக்கு, solvent இருக்குல, solution lesson நம்ம படிச்சோம். so where here one of the metal it is acting as a solvent. எந்த metal high concentrationல இருக்கோ அத நம்ம solvent னு சொல்றோம். மத்த இருக்க metals எல்லாமே கம்மியான concentrationல இருக்கும்ல, so அது solute னு சொல்றோம், right? so alloys can be considered as solid solutions in which the metal with high concentration is a solvent and the other metals are solute, right? so example, brass is a solid solution of zinc is a solute. so zinc கம்மியான concentration ல எடுக்கிறோம், copper it is taken in higher concentration, so it is a solvent, right? and when you go for the other one, that is types of alloys. so types of alloys பார்த்தோம்னா two types of alloys இருக்கு iron base பண்ணி. so if you are taking the iron as a major component, so it is called as what? ferrous alloys. if you are taking iron it is not present as a major component அப்படினா it is called as non ferrous alloys. so அது நமக்கு பேஸ் பண்ணி அந்த எக்ஸாம்பிளும் கொடுத்திருப்பாங்கல்ல. so stainless steel, nickel steel it comes under ferrous alloys, right? so non ferrous alloys la aluminum alloys and copper alloy it will come, right? so and ஒரு கிரியேட்டடா ஒரு क्वेश्चन கேட்கணும் ஒரு MCQ டைப்ல அப்படினா, அந்த alloys உடைய காம்போசிஷன் இருக்கு பாருங்க. டிஃபரண்ட் மெட்டல்ஸ் நம்ம என்ன பண்றோம், மிக்ஸ் பண்ணி தான் நம்ம alloys ஃபார்ம் பண்றோம். so இப்போ டியூரல்மின் அப்படின ஒரு alloy இருக்கு. so டியூரல்மின் is an alloy of 4 metals பாருங்க. ஒன்னு அலுமினியம், another one magnesium, manganese and copper. so இதுல different நம்ம அந்த elements change பண்ணி அந்த metals change பண்ணி நமக்கு அந்த ஆப்ஷன்ஸ்ல கொடுக்கலாம், right? so duralumin is an alloy of aluminum, magnesium, manganese and copper. so இந்த மாதிரி other than that அந்த ferrous alloys, non ferrous alloys, சில copper alloys, aluminum alloys, iron alloys இது எல்லாமே நம்ம அந்த காம்போசிஷன் என்னென்ன மெட்டல்ஸ் அதுல யூஸ் பண்றாங்க அப்படின்றதையும் அதோட யூசஸும் கொடுத்திருப்பாங்க சில டைம்ஸ், ரைட்? ஸோ அதையும் கோ த்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் த லாஸ்ட் பேஜ் ஆஃப் தட் லெசன் corrosion கொடுத்திருப்பாங்கல்ல. so what is a corrosion? that metal it is getting destructed by some chemical reactions or electrochemical reactions. so அந்த ப்ராசஸ்க்கு பேர் நம்ம corrosion அப்படின்னு சொல்றோம். so அதுல நம்ம அயன்ல அந்த corrosion நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் rust அப்படின்னு சொல்றோம். so அந்த rustக்கு என்ன chemical name அப்படின்னு கேட்பாங்க. what is that? hydrated ferric oxide, right? what is the chemical name of rust அப்படின்னு கேட்டாங்கன்னா Fe2O3.XH2O, right? so what is rust அப்படின்னு கேட்டாங்கன்னா it is the brown layer which is formed on the top of the iron. so அந்த iron rust ஆகும் பொழுது அந்த ஒரு brown layer form ஆகிறது நம்ம என்ன சொல்றோம், rust ன்னு சொல்றோம். அது என்ன chemical அப்படின்னா it is Fe2O3.XH2O. so எத்தனை number of water molecules அதுல join ஆகுதோ அதுக்கு நம்ம X அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறோம். so it is called as hydrated ferric oxide, right? லாஸ்டா இந்த சாப்டர்ல இருந்து ஒரு பிக் क्वेश्चन கேட்கணும், ஒரு 4 மார்க்ல ஒரு 7 மார்க்ல கேட்கணும் அப்படின்னா அந்த மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிங் கரோஷன். நம்மளுக்கு எவாலுவேஷன்ல நம்மளுக்கு மோஸ்ட்லி ஏன்னா அந்த டெலிட்டட் போர்ஷன் தான் இருக்கு, பட் ரெடியூஸ்ட் போர்ஷன்ல இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு கேட்கக்கூடியது உள்ள இருந்து தான் இல்ல. ஸோ அப்போ இந்த சாப்டர்ல உள்ள இருந்தா நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ அந்த மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிங் கரோஷன் என்னென்ன மெத்தட்ஸ்? ஸோ அல்லாயிங் பண்ணலாம், ரைட்? அண்ட் சர்ஃபேஸ் கோட்டிங்ல we are having galvanization, electroplating, anodizing as well as cathodic protection. so அந்த alloying, so அந்த alloysல ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் அந்த கரோஷன்ல மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிங் கரோஷன் இது வரைக்கும் இந்த சாப்டர் நம்பர் 8ல நல்லா தரோவா பார்த்துக்கோங்க. அதர் தென் திஸ் இந்த சாப்டருடைய ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு அந்த ஃபீச்சர்ஸ் ஆஃப் பீரியட்ஸ் அண்ட் குரூப்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அதுவும் ஒரு பிக் கொஸ்டினா நம்மளுக்கு கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரைட் எனி 4 ஃபீச்சர்ஸ் அப்படின்னு 4 மார்க்லயோ இல்ல ரைட் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் குரூப்ஸ் அப்படின்னு 7 மார்க்ல நம்மளுக்கு டைரக்டா கேட்கலாம். ஸோ ஃபீச்சர்ஸ் ஆஃப் நம்மளுக்கு பீரியட்ஸ் இருக்கு,
groups இருக்கு ரைட். ஸோ groups நல்லா தரவு பண்ணிட்டு பீரியட்ஸ்க்கு போங்க. ஸோ groups vertical columns are called as groups. ஸோ எத்தனை groups இருக்கு, ஸோ அதுவும் நம்மளுக்கு கொஸ்டின் நம்மளுக்கு ஏற்கனவே எவாலுவேஷனில் MCQ டைப்பில் இருக்குல்ல. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் ஆஃப் குரூப்ஸ் நல்லா இந்த சாப்டரில் தரவு பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதர் தென் த எவாலுவேஷன் கொஸ்டின், ஸோ என்ன இந்த சாப்டரில் நம்ம லாஸ்ட் மினிட்ல எந்த அந்த அல்லாய்ஸ் பார்ட்டை நல்லா தரவு பண்ணிக்கணும். அண்ட் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் குரூப்ஸ், ஸோ அதை நல்லா பார்த்துக்கணும். அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பீரியட்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகே, அண்ட் சாப்டர் நம்பர் 12 பிளான்ட் அனாட்டாமி அண்ட் பிளான்ட் ஃபிசியாலஜியில் எவாலுவேஷன் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் எல்லா சாப்டர்ஸ்லையும் ரைட். அது இல்லாமல் இந்த எவாலுவேஷனில் இல்லாமல் கேட்கக்கூடிய சில கொஸ்டின்ஸ் இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் பார்ட் தான்மா. ஸோ இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் பார்ட்டில் நம்மளுக்கு எவாலுவேஷனில் இருக்குது. ஸோ வாட் இஸ் ஃபோட்டோசிந்தசிஸ், அதோடைய கெமிக்கல் ரியாக்ஷன், வேர் டஸ் இன் அ செல் இட் அக்கர்ஸ், ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் இருக்குல்ல. அதர் தென் தட், ஸோ நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ் படிச்சிருப்போம், ஃபோட்டோசிந்தசிஸோடைய ரியாக்ஷன் என்ன அதை படிச்சிருப்போம். அதில் கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்க வேண்டிய கொஸ்டின் என்ன அப்படின்னா நம்மளுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் பாருங்களேன். ஸோ இட் வில் பி வேர் டஸ் இட் அக்கர்ஸ் இன் அ செல், ஸோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம என்ன எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இட் அக்கர்ஸ் இன் த green plants, that is green parts of the plant, especially in green leaves. ஸோ இது என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின், வேர் டஸ் இட் அக்கர்ஸ் இன் அ செல், ஒரு செல்லில் எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அந்த பிளான்ட்ல எங்கே நடக்கும், க்ரீன் லீவ்ஸில் நடக்கும், க்ரீன் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்ல நடக்கும் அப்படின்னு எழுதக்கூடாது. ஸோ அது செல்லில் எங்கே நடக்கும் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க கரெக்டாக. ஸோ செல் வேர் இட் அக்கர்ஸ் இன் த குளோரோபிளாஸ்ட் ரைட். ஸோ குளோரோபிளாஸ்ட்ல இட் வில் பி டேக்கிங் பிளேஸ் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். ஸோ வேர் டஸ் இட் அக்கர்ஸ் இன் அ செல் மீன்ஸ் இட் அக்கர்ஸ் இன் குளோரோபிளாஸ்ட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜென்ரலாக கேட்டாங்கன்னா வேர் டஸ் இட் அக்கர்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு என்னது, இட் அக்கர்ஸ் இன் ஆல் த கிரீன் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் எஸ்பெஷலி இன் கிரீன் லீவ். ஸோ இதில் மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ நல்லா தரவை பார்த்துக்கோங்க. இட் அக்கர்ஸ் இன் அ செல் எங்கே, இட் அக்கர்ஸ் இன் த குளோரோபிளாஸ்ட் ரைட். அண்ட் இது இல்லாமல் நம்ம ஃபோட்டோசிந்தசிஸில் வாட் ஆர் த அதர் பார்ட்ஸ் இன்சைட் த லெசன் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி வச்சுக்கணும். லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ்மா. ஸோ இந்த ரெண்டு டைப் ஆஃப் பிக்மெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று பிரைமரி பிக்மெண்ட், another one is accessory pigments, and the bold பண்ணி நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க ரைட். ஸோ பிரைமரி பிக்மெண்ட் என்ன எக்ஸாம்பிள், ஸோ chlorophyll A it is a primary pigment right, and the secondary pigment that is the accessory pigments என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க அப்படின்றது நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ the photosynthetic pigmentsல primary pigmentனா என்ன, accessory pigmentனா என்ன, ஸோ அதோடைய எக்ஸாம்பிள். ஸோ chlorophyll A it is a primary pigment and the other pigments என்னென்ன accessory or secondary pigments பார்த்துக்கோங்க. ஓகே, அண்ட் அந்த பேஜை திருப்பினீங்கன்னா என்ன வரும், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ஃபோட்டோசிந்தசிஸில் சும்மா நம்மளுக்கு வந்த ஃபேக்டர் சன்லைட்டு கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு போட்டு எழுதக்கூடாது. ஸோ புக்கில் நம்மளுக்கு ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க என்னது, இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ரைட். ஸோ இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, அதோடைய பிக்மெண்ட்ஸ் அதை நம்ம அஃபெக்ட் பண்ணலாம் ஃபோட்டோசிந்தசிஸ். லீஃப் ஏஜ், அக்யூமுலேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ் ரைட். What are the external factors affect பண்ணோம் அப்படின்னா light, that is sunlight, carbon dioxide, temperature, water and mineral elements right. So இது external internal அப்படி நம்மளுக்கு ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் what are the factors affecting photosynthesis அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ இதை நீங்கள் கேர்ஃபுல்லாக இன்டர்னல் ஃபேக்டர்ஸும் இருக்குது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸும் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. அதர் தென் தி ஃபோட்டோசிந்தசிஸ் அந்த பிளாஸ்டிட்ஸில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க மைண்ட் சைடில். ஸோ 3 டைப் ஆஃப் பிளாஸ்டிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்னது, கிரீன் கலர்ட் பிளாஸ்டிட்ஸ் நம்ம குளோரோபிளாஸ்ட்னு சொல்கிறோம் ரைட். அண்ட் எல்லோ ரெட் ஆரஞ்ச் கலர்டுன்னா குரோமோபிளாஸ்ட், கலர்லெஸ் பிளாஸ்டிட்ஸை நம்ம லியூகோபிளாஸ்ட். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிட்ஸ், இதை கொஞ்சம் உள்ளேருந்து கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட், ஸோ குளோரோபிளாஸ்டோடைய டயக்ராம் ஏற்கனவே நம்மளுக்கு கேட்டிருக்காங்கல்ல. ஸோ டயக்ராமை நல்லா தரோவாக என்னென்ன லேபிள் த பார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த குளோரோபிளாஸ்டோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னது, இட் இஸ் இன்வால்விங் இன் ஃபோட்டோசிந்தசிஸ், ஸ்டோரேஜ் ஆஃப் ஸ்டார்ச், synthesis of fatty acids, storage of lipids and the formation of chloroplasts. So these are the functions. So இந்த functions நல்லா தரவா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த சாப்டரில் நம்மளுக்கு எவாலுவேஷன் படித்ததுக்கப்புறம் எல்லா கொஷின்லையும் தரவா இருந்ததுக்கப்புறம் உள்ள அந்த ஃபோட்டோசிந்தசிஸில் எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு அந்த ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ், வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃபோட்டோசிந்தசிஸ், பிளாஸ்டிட்ஸில் கொஞ்சம் அந்த டைப் ஆஃப் பிளாஸ்டிட்ஸ் 3 கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபங்க்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. இதை கொஞ்சம் அப்படியே கோ த்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே,
and chapter number 5. So chapter number 5 ல ரெண்டு பார்ட் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஒன்று டிஃப்ரென்ஸ் இல்லை, ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தட் சவுண்ட் அண்ட் லைட், அண்ட் அது இல்லாமல் இந்த எக்கோலேருந்து நம்மளுக்கு கொஷின் கேட்கலாமா. ஓகே, ஸோ வாட் ஆர் த கொஷின்ஸ் அப்படின்னா நம்ம லைனாக 3 கொஷின் எவாலுவேஷன்லேயே நம்ம பார்த்துருப்போம், ரைட். ஸோ வாட் இஸ் அன் எக்கோ அப்படின்னு ஒரு கொஷின், ஸோ அது நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் கொடுத்துருப்பாங்க, ரைட். அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குல்ல, எக்கோ நம்மளுக்கு கேட்கறதுக்கு வாட் ஆர் த 2 கண்டிஷன்ஸ், ஸோ வாட் இஸ் த மினிமம் டிஸ்டன்ஸ் ஷுட் பி அண்ட் வாட் இஸ் த மினிமம் டைம் கேப், இல்லை இந்த ரெண்டுத்தையும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அந்த மினிமம் டைம் கேப்பும் மினிமம் டிஸ்டன்ஸ், ஸோ அந்த 2 கண்டிஷன் நல்லா தரவா படிச்சுக்கோங்க. அதர் தென் தட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, 3 அப்ளிகேஷன்ல. ஸோ அந்த 3 அப்ளிகேஷன்ஸ் என்னென்னது, அந்த அனிமல்ஸ் கம்யூனிகேட் பண்றதுக்கு, மதருடைய இந்த ஊம்ல இருக்க ஃபீட்டஸ் அதை பார்க்கறதுக்கு, அண்ட் to measure the velocity of sound waves in any medium, right. So இந்த applications on the echo part நல்லா concentrate பண்ணிக்கோங்க. what is echo ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க if they are asking the question. So what are the necessary conditions, so ரெண்டு கண்டிஷன் இருக்கு, டைம் கேப் மினிமம் எவ்வளவு இருக்கணும், what are the minimum distance, so to hear an echo, and applications மூணுத்தையும் நல்லா தரவா படிச்சுக்கோங்க. ஓகே, and chapter number 9. ஸோ 9th சாப்டர் சொல்யூஷன்லையும் சிம்பிளில் எல்லா டைப் ஆஃப் சொல்யூஷனையும் படிச்சிருப்பீங்க. வாட் இஸ் aqueous சொல்யூஷன், நான் aqueous சொல்யூஷன், சேச்சுரேட்டட், அன்சேச்சுரேட்டட், சூப்பர் சேச்சுரேட்டட். அதுக்கப்புறம் புதுசாக ஒரு கொஸ்டின் ரிவிஷனில் கேட்டிருந்தாங்கல்ல, டைல்யூட், கான்சென்ட்ரேட்டட், ஸோ அதுவும் நல்லா தரவாக படிச்சிருப்பீங்க. அதர் தென் தட் இந்த சாப்டரில் நம்மளுக்கு ஒரு டேப்ல காலம் கொடுத்துருப்பாங்கல்ல ஹைட்ரேட்டட் சால்ட்ஸுக்கு. ஸோ டிஃபைன் ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ் நல்லா படித்து வச்சுருப்பீங்க, ஏன்னா நிறைய டைம் அதை ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த டேப்ல காலம்ல இருக்க அந்த ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ் உடைய ஐயூபேக் நேம் என்ன, அதோடைய ஃபார்முலா என்ன, ஏன்னா இந்த காமன் நேம் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒவ்வொரு அந்த 5 சால்ட்டுக்கு நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. என்னது, ப்ளூ விட்ரியால், எப்சம் சால்ட், ஜிப்சம் சால்ட், கிரீன் விட்ரியால், ஒயிட் விட்ரியால், ரைட். ஸோ இந்த ப்ளூ விட்ரியாலுடைய ஐயூபேக் நேம் என்ன, காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ளூ விட்ரியால். ஸோ அதோடைய அந்த மாலிகுலர் ஃபார்முலா என்ன, CuSO4.5H2. ஸோ எப்படி கேட்கலாம், ரைட் த ஐயூபேக் நேம் அண்ட் கெமிக்கல் ஃபார்முலா அப்படின்னு கொடுத்துட்டு 1 ப்ளூ விட்ரியால், 2 எப்சம் சால்ட், 3 ஜிப்சம் சால்ட். ஸோ இந்த மாதிரி அந்த 5 சால்ட்டையும் கேட்கலாம். இல்லை 2 மார்க்கில் கேட்குறாங்க கிரியேட்டடாக அப்படின்னா அந்த 2 சால்ட்டை கொடுத்து வாட் இஸ் ஐயூபேக் நேம், வாட் இஸ் த ஃபார்முலா. ஸோ இந்த டேப்ல காலம் நல்லா தரவா படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த டேப்ல காலம் பேஸ் பண்ணி நம்மளுக்கு அந்த கொஸ்டின்ஸ் வரும். அதே இதுவில் நம்ம அந்த சால்ட் பேஸ் பண்ணி, அந்த ஹைட்ரேட்டட் சால்ட் பேஸ் பண்ணி நம்மளுக்கு அந்த ஹாட்ஸ் கொஸ்டின் இருக்குல்ல. ஸோ A is a blue colored crystalline salt. On heating it loses the blue color to give B. When water is added, B gives back A. Identify A and B, write the equation, right. So நம்ம அந்த blue colored crystalline salt அதை கொடுத்தோன்னே அந்த க்ளூலே நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருப்போம். it is the copper sulfate pentahydrate, right. So CuSO4.5H2O. so copper sulfate pentahydrate அப்படி நம்ம எழுதுவோம். so this is your compound A, right. so on heating, so when you are heating this salt என்ன பண்ணுது, it is losing its blue color. எப்போ அந்த salt அதோடைய கலரை லூஸ் பண்ணும், when it is losing the water molecules ல. so அப்ப அந்த water molecules 5 water molecules லூஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா it becomes CuSO4. so that is, it is giving B, so the compound B, right. so A வந்து நம்மளுக்கு தெரியும், it is copper sulfate pentahydrate. ஏன்னா 5 water molecules இருக்குல்ல, அப்ப என்ன வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம், penta. so water molecule க்கு hydrate. when it is losing that water molecule, we'll be using the word anhydrous, right. so anhydrous copper sulfate, right. so இதுல நம்ம இதை ஸ்பெசிஃபை பண்ணிட்டு இந்த கொஸ்டினை நம்ம எழுதும் போது அந்த ஈக்குவேஷன்ல பாருங்க, so when the water is added, B gives back to A. அப்ப என்ன பண்ணோம், ஒரு இன்னொரு arrow போட்டுட்டு cool அப்படின்னு போட்டிங்கன்னா B gives back A. so இதுதான் ஒரு கம்ப்ளீட் ஈக்குவேஷன். எழுதுனதுக்கு அப்புறம் அந்த A and B என்ன அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, so what is that A and what is that B அப்படி நீங்க அந்த ஸ்பெசிஃபை பண்ணி எழுதிங்கன்னா it is even more, it will be nice. okay, so what is that A and what is that B அப்படின்றத you write it, what is the formula and what is that B. okay, so A உடைய first அந்த name அதோடைய formula, right. B அதோடைய நேம் அதோடைய ஃபார்முலா. ஸோ அப்படின்றது ஒரு டேப்ல காலம் மாதிரி, இந்த மாதிரி ஒரு டேப்ல காலம் போட்டு நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா இன்னும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஏ என்ன,
பி என்ன, அதோடைய ஃபார்முலா ஃபர்ஸ்ட் இல்லை அதோடைய IUPAC நேம், அதோடைய நேம் என்ன அப்படின்றத நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா இட் வில் பி ஈவன் மோர் நைஸ். ஓகே, அண்ட் இந்த சாப்டரில் அதர் தென் திஸ் அந்த மெக்னீஷியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட் இருக்குது MgSO4.7H2O. எப்சம் சால்ட்டில் when MgSO4.7H2O is heated, write the appropriate equation. அந்த கொஸ்டினும் இதே மாதிரி தான். ஓகே, அண்ட் அதர் தென் திஸ் அந்த டைப் ஆஃப் சொல்யூஷனில் நம்மளுக்கு அந்த சொல்யூட்டோடைய ஃபிசிக்கல் ஸ்டேட் அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு அந்த ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு எவாலுவேஷன்லேயே இருக்குல்ல. ஸோ அந்த டேப்ல காலமை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ இஃப் த சொல்யூட் இஸ் சாலிட் அண்ட் த சால்வெண்ட் இஸ் லிக்விட், ஸோ அப்போ அந்த என்ன சொல்லுவோம், இட் இஸ் சாலிட் டிசால்வ்ட் இன் லிக்விட். ஸோ இட் இஸ் அ சாலிட் இன் liquid solutions. அந்த மாதிரி நம்மளுக்கு different types இருக்கு. solid solution, liquid solution, gaseous solution, right? So give an example for each. gas in liquid solution. So அப்ப இந்த gas in liquid நம்ம படிச்சிருக்கோம் என்னது, carbon dioxide gas, CO2 dissolved in water, right? And அதோட எக்ஸாம்பிள் நம்மளுக்கு சோடா வாட்டர் அப்படின்னே கொடுத்துருப்பாங்க, ரைட்? ஸோ இதை நம்ம அழகாக ஸ்பெசிஃபை பண்ணி, ஸோ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன், இந்த கன்ஃபியூஷன் வரும்ல, ஸோ இந்த கன்ஃபியூஷன் வராமல் இருக்கிறதுக்கு அந்த லாஸ்ட் மினிட்ல நல்லா தரோவாக இந்த டேப்ல காலம் பார்த்துக்கோங்க. ஸோ ஏற்கனவே ஒரு டேப்ல காலம், ஸோ அந்த ஹைட்ரேட்டட் சால்ட் நல்ல அதோடைய அந்த ஃபார்முலாஸை தரோவா அண்ட் IUPAC நேம், ரைட்? And another tabular column in the same lesson என்னது, types of solutionல physical state நம்ம யூஸ் பண்றோம்ல, அந்த solute உடைய physical state, solvent உடைய physical state, solid dissolved in liquid, gas in liquid or gas in solid, like that. So அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு அந்த question பார்த்து வச்சுக்கோங்க. It is an evaluation question, right? And at last அந்த hygroscopic deliquescent substance இருக்குல்ல, அதோடைய டிஃபரன்ஸ் நல்லா படிச்சிருப்போம்ல, அதே மாதிரி அதை கிளாசிஃபை பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஹைக்ரோஸ்கோபிக்ல என்னென்ன படிச்சிருக்கோம், டெலக்வசன்ட்ல என்னென்ன படிச்சிருக்கோம், ஸோ இப்படி நல்லா கிளாசிஃபை பண்ணி எழுதுற மாதிரி. ஸோ ஒரு பாக்ஸ் கூட இல்லை தனித்தனியாக நீங்கள் போட்டு எழுதலாம். ஸோ அந்த கிளாசிஃபை இதில் 2 டைப் அந்த இருக்கும். ஸோ அந்த கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் என்னது, ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ். அதே மாதிரி காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட், சிலிக்கா ஜெல், கால்சியம் குளோரைட், ஜிப்சம் சால்ட். ஸோ இந்த மாதிரி அந்த கிளாசிஃபிகேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் சாப்டர் நம்பர் 10. ஸோ சாப்டர் 10ல எல்லா டைப் ஆஃப் ரியாக்ஷன் தான் நம்மளுக்கு லெசனே இல்லை. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் காம்பினேஷன் ரியாக்ஷன், டீகம்போசிஷன் ரியாக்ஷன், சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட், டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அந்த டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்லேயே நம்மளுக்கு precipitation, நியூட்ரலைசேஷன், அது ஒரு பெரிய பிக் கொஸ்டின், அது நம்மளுக்கு 7 மார்க்ல கேட்கக்கூடிய. ஸோ இந்த சாப்டர் நமக்கு எவாலுவேஷன்லேயே ரொம்ப கம்மியான டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின் தான் இருக்கும்ல. ஸோ அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் என்னது, ரிவர்சிபிள் இர்ரிவர்சிபிள் கொஸ்டின் நல்லா தரவாக படித்து வச்சுருப்பீங்க இது வரைக்கும். பட் அந்த உள்ளே இருக்க கொஸ்டின் நம்மளுக்கு என்னென்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர்னு கொடுத்துருப்பாங்க. வாட் இஸ் அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர்? இட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரோனியம் அயான் அண்ட் ஹைட்ராக்சில் அயான், ரைட்? ஸோ இப்போ ஒரு வாட்டர் மாலிக்யூல் இன்னொரு வாட்டர் மாலிக்யூல் சேர்ந்து இட் கேன் ஏபிள் டு ஃபார்ம் 2 types of ions. ஸோ 2 வாட்டர் மாலிக்யூல் சேர்ந்து செல்ஃப் டிசோசியேட் ஆகிட்டு இட் ஃபார்ம்ஸ் ஹைட்ரோனியம் அயான், H3O plus ion and OH minus ion ஃபார்ம் பண்ணும், கரெக்டா? ஸோ த ப்ராடக்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரோனியம் அயான், ஸோ இது ஹைட்ரோனியம் அயான், அண்ட் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ராக்சில் அயான், அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், அயானிக் ப்ராடக்ட். அதை KW அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அது எப்படி நம்ம எழுதுவோம், KW is equal to concentration of hydronium ion into concentration of hydroxide ion. அதோட யூனிட்டையும் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ கான்சன்ட்ரேஷன் நம்ம யூனிட் பார்த்தீங்கன்னா மோல் பெர் டெசிமீட்டர் கியூப். ஸோ இன்னொரு கான்சன்ட்ரேஷன் யூனிட் வரும், அதனால மோல் பெர் டெசிமீட்டர் கியூப். ஸோ ரெண்டும் சேர்ந்து மோல் ஸ்கொயர் டெசிமீட்டர் கியூப் டு த பவர், that is dm to the power -3 ஆயிடும். ஓகே, -3 it becomes -6, right? அண்ட் அதோடைய வேல்யூ என்னது, 1 மார்க்ல நம்மளுக்கு கேட்கலாம்ல. ஸோ 1 into 10 to the power -4. ஸோ அந்த அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டருடைய டெஃபினிஷன் அழகா, த ப்ராடக்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரோனியம் அயான் அண்ட் ஹைட்ராக்சில் அயான் இஸ் கால்ட் as அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் இட் இஸ் டினோட்டட் பை KW. அதே மாதிரி நம்மளுக்கு அந்த யூனிட், அதுக்கப்புறம் அதோடைய வேல்யூ. ஸோ 1 into 10 to the power -14. ஸோ +14 இது அதுன்னு மாற்றி மாற்றி கொடுக்கலாம். ஸோ -14 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் அந்த ஹார்ட்ஸ் கொஸ்டின் இந்த சாப்டரில் இருக்கும் 2 கொஸ்டின். ஸோ அந்த ரெண்டுமே கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா இது எல்லாமே கம்பல்சரியில் சில டைம் நம்மளுக்கு கேட்டுடலாம். ஸோ என்ன டைப் ஆஃப் ஹார்ட்ஸ் கொஸ்டின் இந்த சாப்டரில் நம்மளுக்கு கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a solid compound A decomposes on heating to B
and a gas C. On passing the gas C through water, it becomes acidic. Identify A, B and C அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு சாலிட் காம்பவுண்ட் A இருக்கு. ஸோ அந்த சாலிட் காம்பவுண்டை when you are heating, it is decomposes to form B and C. அந்த C ஒரு கேஸ்ன்னு ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ அந்த Cக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. On passing the gas C through water, it becomes acidic. So அந்த சொல்யூஷன் அசிடிக்கா சேஞ்ச் ஆகுது. ஸோ என்ன சாலிட் காம்பவுண்ட் அப்படின்னா it is the calcium carbonate. So calcium carbonate when you heat என்ன ஆகுது, it is dissociated, decomposes to form calcium oxide and carbon dioxide. So அப்ப A யாரு calcium carbonate, B யாரு calcium oxide, C யாரு carbon dioxide. So இந்த C நமக்கு இன்னொரு க்ளூ கொடுத்திருக்காங்களே என்னது, on passing the gas C through water என்ன நடக்குது, it is becoming acidic. So அந்த carbon dioxide gas இருக்குல்ல அதை நம்ம வாட்டர்ல dissolve பண்ணும்போது it is forming that carbonic acid, right? So that the solution it is becoming acidic, right? So அப்ப அந்த acidic solution எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, ஏன்னா அது carbon dioxide. So carbon dioxide when it is dissolved in water, so it is a non-metallic oxide. So நம்ம வாட்டர்ல dissolve பண்ணும்போது the solution will turn acidic, right? So அப்ப அந்த A என்ன B என்ன, so அந்த எப்படி எழுதணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். So whenever they are asking the unknown questions, so ஒரு டேப்ல காலம் மாதிரி அழகா சிம்பிளா போட்டு what is that A, what is that B, what is that C, right? So அதோடைய ஃபார்முலா calcium carbonate, B is calcium oxide, C is carbon dioxide, அதோடைய நேம் calcium carbonate, and the another one it is calcium oxide. So இந்த மாதிரி நம்ம அந்த நேமையும் அழகா ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம்னா it will be good, okay? And the last one carbon dioxide, right? And the next one it is given with அந்த displacementல ஒரு hot question என்னது, can a nickel spatula it is used to stir the copper sulfate solution. ஸோ நம்மக்கிட்ட ஒரு காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் இருக்குது CuSO4, அதோடைய கலரும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம்ல என்னது ப்ளூ கலர், ரைட்? ஸோ காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் அதில் ஒரு நிக்கல் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிர் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர் அப்படின்னா இதில் நம்ம என்ன பார்க்கணும், அந்த சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனில் பார்த்துருக்கோம், மோர் ரியாக்டிவ் மெட்டல் will displace the less reactive metal அப்படின்னு பார்க்கும் பொழுது nickel is more reactive than copper, okay? So nickel is more reactive than copper. அப்ப அது என்ன பண்ணும், காப்பரை டிஸ்பிளேஸ் பண்ணிட்டு நிக்கல் சல்ஃபேட் ஃபார்ம் பண்ணும், கரெக்டா? ஸோ அப்போ ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம ஸ்டிர் பண்ண முடியுமா, முடியாது. ஸோ நிக்கல் it is more reactive than copper, so displacement reaction will take place, so it cannot be used to stir the copper sulfate solution, okay? And chapter number 11, so அதில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய அந்த evaluation questions பார்த்தீங்கன்னா அந்த பிக் கொஷின்ஸ் லாங் ஆன்சரில் ஹோமோலோகஸ் சீரீஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை கேட்கும் பொழுதே வாட் இஸ் ஹோமோலோகஸ் சீரீஸ் டெஃபினிஷன் வச்சு தான் what are the characteristics அப்படின்னு கேட்பாங்க, கரெக்டா? ஸோ அந்த எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸும், ஸோ இந்த preceding and succeeding member they differ by CH2 unit or the molecular mass of 14 atomic mass unit. ஸோ அந்த மெம்பர்ஸ் எல்லாமே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி, சிம்பிள் பாயிண்ட்ஸாக இருக்கும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஹோமோலோகஸ் சீரீஸ். அதை தவிர்த்து நம்மளுக்கு அந்த IUPAC நேம் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, ஸோ arrive at systematically the IUPAC name of the compound அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஒரு காம்பவுண்ட் நம்மளுக்கு எவாலுவேஷனில் இருக்குது, தட் இஸ் CH3 CH2 CH2OH. ஸோ இந்த காம்பவுண்ட் கொடுத்துட்டு arrive at systematically the IUPAC name அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஒரு 4 ஸ்டெப் 5 ஸ்டெப் நம்ம எழுதுவோம். ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னா the parent chain consists of எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் அப்படின்னு பார்க்கணும். see that எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு, 1 2 3, right? So the parent chain consists of 3 carbon atoms. So 3 carbon atoms வந்துச்சுன்னா what is the root word means prop. So the root word is prop, okay? And when you see the compound it is made up of only it is single bonds, right? So பாருங்க only single bonds மட்டும் தான் இருக்கு, there is no double bond or triple bond, right? So அப்ப single bonds மட்டும் அந்த compoundல இருக்கு அப்படின்னா the suffix word will be using that is ane. So the primary suffix, there is only single bonds, so the primary suffix it is ene, right? Step 3 ல என்ன பண்ணணும், since the compound contains OH group அப்போ அது ஒரு alcohol,
அப்போ அந்த கார்பன் செயினை நம்ம நம்பர் பண்ணணும். ஏன்னா அந்த ஆல்கஹால் குரூப் அந்த எங்கே அட்டாச் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம நம்பர் பண்ணாதான் தெரியும். கரெக்டா? ஸோ அப்போ எப்படி நம்ம நம்பர் பண்ணுவோம்? வென் யூ ஆர் நம்பரிங் தட் carbon which is attached with the functional group should get the least number. So least possible number எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். So OH group இங்க இருக்கு இந்த கார்பன்ல, so it should be given with 1, right? So அப்போ the carbon which is attached to the functional group OH, it is 1, this is 2 and this is 3. So அப்போ இந்த functional group first carbonல attach ஆயிருக்கு. So the locant number, that is the group which is attached to which carbon, அதுக்கு பேர் நம்ம locant number அப்படின்னு சொல்றோம். So the locant number of OH group, it is 1. So அப்ப அந்த alcohol group வரதுனால நம்ம secondary suffix all அப்படின்னு end பண்ணுவோம். But where that all, that is functional group is present, first carbonல, so it is 1 all, right? So அப்ப இந்த மூணுத்தையும் என்னென்னது? root word prop and primary suffix ane and the secondary suffix 1 all, இது மூணுத்தையும் சேர்த்து so prop plus ane plus 1 all, right? So இத மூணுத்தையும் சேர்த்து அந்த மூணு root word suffix as well as that is primary suffix and secondary suffix ரெண்டுத்தையும் சேர்த்து அந்த நேம் நம்ம காயின் பண்ணும்போது where you will be getting at the primary suffix ஓட எண்ட்ல ஒரு vowel வரும். அதே மாதிரி functional group உடைய ஸ்டார்டிங்லயும் ஒரு vowel வரும். So when two vowels are present, அதாவது எண்ட்ல ஒரு vowel அங்க ஸ்டார்டிங்ல ஒரு vowel வந்துச்சுன்னா primary suffixல இருக்க அந்த ஒரு vowel கேன்சல் பண்ணிட்டு prop and put an hyphen before a number. So அப்ப ஒரு hyphen போட்டு 1 all. So the name of the compound, it is propan 1 all, right? So when you are writing the IUPAC name, so என்னென்ன steps நம்ம follow பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். So step 1ல, so we have to see how many carbon atoms in the parent chain, root word என்ன. So single bonds இருக்கா, primary suffix என்ன. Third stepல OH group present ஆயிருக்கு. So அப்ப நம்பரிங் பண்ணணும். So locant number என்ன. So step 4ல locant number கொடுத்துட்டு அந்த secondary suffix என்ன அப்படின்றத கொடுத்துட்டு the name of the compound, how we have to write அப்படின்றத பார்த்தோம். So இந்த சாப்டர்ல ரெண்டு ஹாட்ஸ் கொஸ்டின் நம்மளுக்கு இருக்குமா. Both are very important. So one, it is based on in the IUPAC name. இன்னொன்று நம்மளுக்கு அந்த esterification reaction இருக்குல்ல, so அதை பேஸ் பண்ண கொஸ்டின். So they given the molecular formula of an alcohol, it is C4H10O. locant number of OH group கொடுத்துட்டாங்க 2 அப்படின்ட்டு. So structural formula கேட்டிருக்காங்க. So அந்த molecular formula பாருங்க 4 carbon atoms கொடுத்துருக்காங்களா. First put 4 carbon atoms, 1 2 3 4, and put all the carbon atoms with single bonds and see that they have told that the molecular formula of an alcohol, right? So அப்ப அதுல OH functional group இருக்கு, alcohol group இருக்கு. அந்த alcohol group எங்க வருது அப்படின்றதையும் ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. the locant number of the OH group is 2 அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. So அப்ப அந்த locant number 2 னா first number the carbon atoms, 1 2 3 4. அப்போ செகண்ட் கார்பன்ல OH group it is present, right? அப்ப மீதி எல்லாம் நம்ம என்ன ஃபில் பண்ணுவோம்? கார்பனுடைய வேலன்சி 4 வரணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹைட்ரஜன்ஸ் ஃபில் பண்ணுவோம். ஸோ இங்க பாருங்க ஒரே ஒரு பாண்டு தான் இருக்கு ஃபர்ஸ்ட் கார்பன்ல. ஸோ 1 2 3 4 ஹைட்ரஜன்ஸ். செகண்ட் கார்பன்ல ஏற்கனவே 3 பாண்ட் இருக்கு, ஸோ ஒன்லி 1 ஹைட்ரஜன். தேர்ட் கார்பன்ல பாருங்க 2 பாண்ட் இருக்கு, கரெக்டா? ஸோ 4 வேணும், ஸோ 2 ஹைட்ரஜன். ஸோ 1 2 and fourth carbon, see only 1 bond, so அப்ப மீதி 3 ஹைட்ரஜன் வேணும். So this is the structure of this alcohol, right? So IUPAC name கேக்குறாங்க. So IUPAC name நம்ம என்ன பண்ணணும்? So அதோடைய நம்ம root word என்ன? First root word, it is nothing but 4 carbon atoms இருக்கு. So 4 carbon atoms root word நம்ம bute அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். And primary suffix என்னது? When you are having single bonds only, so single bonds மட்டும் இருக்கு அப்படின்னா என்ன யூஸ் பண்ணுவோம்? ane, right? And secondary suffix, right? So where the functional group alcohol அப்படின்னா it will be end with OL, right? So OL அப்படின்னு end பண்ணும். But where that functional group is present, எந்த கார்பன்ல present ஆயிருக்கு? So the functional group is present at the second carbon. அப்போ 2-all. அப்போ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? கம்ப்ளீட்டா சேர்த்து எழுத போறோம். ஸோ அப்போ 2 வவல் வரும் பாருங்க, இதோட எண்டில் வவல் ஸ்டார்டிங்ல வவல். ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இட் இஸ் பியூட் and put an hyphen to all, right? So bute and to all.
ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த IUPAC நேம் கேட்பாங்க. அண்ட் அதுலேயே தேர்ட் டைப் ஆஃப் கொஷின் பாருங்கள், வேர் இட் இஸ் பேஸ்ட் ஆன் saturated or unsaturated. ஸோ இதில் நம்ம சிங்கிள் பாண்ட்ஸ் மட்டும் தானே போட்டிருக்கோம். ஸோ இட் இஸ் a saturated compound, right? ஸோ if it is double bond is coming அப்படின்னா அது unsaturated அப்படின்னு சொல்லுவோம். And another question related to the esterification reaction. ஸோ அந்த ethanoic acid, ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு அந்த ஹார்ட்ஸ் கொஷின் இருக்கு. ஸோ an organic compound A, it is widely used as a preservative as the molecular formula C2H4O2. This compound reacts with ethanol to form a sweet smelling compound B. Identify the compound A and write the chemical equation for the reaction with ethanol to form compound B. Name the process. அதாவது compound A உடைய molecular formula C2H4O2 கொடுத்திருக்காங்க. So it is used as a preservative அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்ற க்ளூவை வச்சு நம்ம என்ன இதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா, ஸோ எத்தனாயிக் ஆசிட், தட் இஸ் CH3COOH. ஸோ இந்த ஆசிட் தான் நம்ம ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் பண்ணுறோம். ஸோ எத்தனாயிக் ஆசிட் இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ ப்ரிசர்வேட்டிவ், ரைட்? அண்ட் த காம்பவுண்ட் reacts with ethanol to form a sweet smelling compound B. ஸோ இந்த காம்பவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா, என்னது? அந்த எத்தனாயிக் ஆசிட் CH3COOH. ஸோ இந்த காம்பவுண்ட் எத்தனால் கூட ரியாக்ட் பண்ணுது. ஸோ எத்தனாலுடைய ஃபார்முலா என்னது? C2H5OH, ஆர் யூ கேன் ரைட் இட் அஸ் CH3CH2OH. எப்படி வேணால் நம்ம எழுதிக்கலாம். ஸோ அந்த எத்தனாயிக் ஆசிட் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்றது ரெண்டு ஃபார்மில் இருக்கும். ஸோ கண்டென்ஸ்டு ஃபார்ம் இல்லை கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சராகவும் எழுதலாம். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து இட் ஃபார்ம்ஸ் த காம்பவுண்ட் பி. ஸோ அந்த காம்பவுண்ட் பி என்ன அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இது என்ன ப்ராசஸ் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இது என்ன ரியாக்ஷன்? ஸோ காம்பவுண்ட் ஏ ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்ற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணி, ஸோ எத்தனாயிக் ஆசிட் தான் அந்த சாப்டரில் நம்ம ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ இட் இஸ் CH3COOH, ரைட்? ஸோ வென் எத்தனாயிக் ஆசிட் it is reacting with ethanol, so CH3COOH, ethanoic acid, when it is reacting with ethanol. So ethanol உடைய structure நம்ம CH3CH2OH இப்படி எழுதியிருக்கோம்ல. So we are going to write in reverse way. எப்படி? OH CH2CH3 இப்படி திருப்பி எழுதிக்கணும். ஏன்னா the water molecule remove பண்ண போறோம், right? So when you are removing the water molecule, so the water molecule remove பண்ணும் பொழுது, so when you remove the water molecule, you will be getting the compound that is called as the ester, which is a sweet smelling compound. So இப்போ நம்ம water molecule remove பண்ணி ஒரு compound நம்மளுக்கு வருதுல்ல, so this will be having that sweet smelling and a pleasant smelling, and this compound is B, which is an ester, right? So அந்த compound A என்ன, compound B என்ன, அழகாக அந்த டேப்லெட் காலம் போட்டு நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இது என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு எஸ்டர் ஃபார்ம் பண்ணுற ரியாக்ஷன். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் வாட்? எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன், ரைட்? ஸோ இந்த ரெண்டு ஹார்ட்ஸ் கொஸ்டினையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் சாப்டர் நம்பர் 11, ஓகே? அண்ட் சாப்டர் நம்பர் 17ல நம்மளுக்கு அந்த ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த லாங் ஆன்சர் டைப்புக்கு அந்த சாப்டர் சூஸ் பண்ணுவாங்க சில டைம். என்னது? டிஸ்கிரைப் the parts of the angiospermic ovule with a neat labeled diagram. So structure of ovule அப்படின் diagram மட்டும் கேட்கலாம். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி. ஸோ இது நம்மளுக்கு நிறைய ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் the phases of menstrual cycle, அந்த ஓவரியில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும், அண்ட் யூட்டீரியஸில் என்ன சேஞ்சஸ் நடக்கும். அண்ட் அதர் தென் தட் அந்த லாங் ஆன்சர் இல்லாமல் அந்த ஷார்ட் ஆன்சர்லேயே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ரைட் த ஈவெண்ட்ஸ் இன்வால்வ்ட் இன் த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட். ஸோ அந்த பாலினேஷன், ஃபர்டிலைசேஷன், அந்த ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் அந்த பாலினேஷனை, அதோடைய டைப்ஸ், செல்ஃப் பாலினேஷன், கிராஸ் பாலினேஷன், அதோடைய அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இந்த சாப்டரில் இது நம்மளுக்கு நிறைய டைம் கேட்ட அந்த பிக் கொஸ்டின் 4 மார்க்லையோ இல்லை 7 மார்க்லையோ. அதர் தென் திஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்டிலைசேஷன் இன் பிளான்ஸ் 17.6ல கொடுத்துருப்பாங்கம்மா. ஏற்கனவே இந்த ஃபர்டிலைசேஷன் இன் பிளான்ஸ் நமக்கு ஏற்கனவே 2 மார்க் ஆர் அந்த பார்ட்ஸ் இருக்கும். என்னது? டபுள் ஃபர்டிலைசேஷன்னா என்ன, ஆர் ட்ரிபிள் ஃபியூஷன்னா என்ன. ஸோ அந்த பார்ட் ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டிஃபைன் ட்ரிபிள் ஃபியூஷன், வாட் இஸ் டபுள் ஃபர்டிலைசேஷன், ரைட்? அதில் வரக்கூடிய இந்த பார்ட்டு. ஸோ அந்த இதுல ஃபர்டிலைசேஷன்
explain the fertilization in plants, explain the process of fertilization in plants அப்படின்னா அழகா with a neat label diagram. So இன்சைட்ல இருந்து இந்த கொஸ்டின் இந்த சாப்டர்ல படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, அதர் தென் வாட் ஆர் த அதர் கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு எவாலுவேஷன்ல இல்லாம fertilization in plants நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் சாப்டர் நம்பர் 18லயும் அதே மாதிரி நம்மளுக்கு எவாலுவேஷன்ல மோனோ ஹைபிரிட் டை ஹைபிரிட் அது படிச்சிருப்பீங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ அலாங் வித் சிக்னிஃபிகன்ஸ் அது கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம் அண்ட் அதுக்கப்புறம் அந்த பியூர் tall plant is crossed with pure dwarf plant and the F1 F2 generations. So அதை எழுதும் போது கேர்ஃபுல்லா அந்த phenotypic ratio என்ன genotypic ratio என்ன அதை ஸ்பெசிஃபை பண்றதை கரெக்டா பண்ணுங்க. ஓகே, and other than this and the Mendel's laws, so அந்த 3 laws கொடுத்திருப்பாங்க. என்னது Mendel's laws of heredity ல law of dominance, law of segregation and law of independent assortment, right? So in the Mendel's laws of heredity, so இது இந்த சாப்டர்ல apart from the evaluation question kindly go through. Okay, and chapter number 19, so அந்த chapter 19ல என்ன பார்க்கணும் அப்படின்னா ஒரு சிம்பிளான question ethnobotany இருக்கும். So it is an evaluation question. So what is ethnobotany? Define ethnobotany and அதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சாப்டரில் இதை நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இன்சைடில் இல்லை, பட் இது நம்மளுக்கு எவாலுவேஷன்லேயே கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ இந்த சாப்டரில் வந்து இதை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அண்ட் சாப்டர் நம்பர் 20 ப்ரீடிங் அண்ட் பயோடெக்னாலஜியில் நம்மளுக்கு எவாலுவேஷனில் சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது. அண்ட் இன்சைடில் என்ன சிலது பார்க்கணும் அப்படின்றது பார்த்தோன்னா வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹைபிரிட் விகர் இன் அனிமல்ஸ் அப்படின்னு கேட்பாங்க, ரைட்? ஸோ இதுக்கு முன்னாடி அந்த நம்மளுக்கு கொடுத்துருக்க இன்சைட் த லெசன் அதுக்கு முன்னாடி வாட் இஸ் ஹெட்டிராசிஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ஹெட்டிராசிஸ்க்கு கீழே தான் நம்மளுக்கு என்ன இருக்கும், வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹைபிரிட் விகர் இன் அனிமல் ப்ரீடிங், ரைட்? ஸோ அப்போ நம்ம வாட் இஸ் ஹெட்டிராசிஸ் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹைபிரிட் விகர். ஸோ கொஸ்டின் நம்மளுக்கு வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ராவா வாட் இஸ் ஹெட்டிராசிஸ் அதையும் படிச்சுக்கோங்க. அண்ட் த மியூட்டேஷன் ப்ரீடிங் அதோடைய அந்த இது கெமிக்கல் மியூட்டஜென்ஸ், ஃபிசிக்கல் மியூட்டஜென்ஸ் அதையும் படிச்சுட்டு அந்த எக்ஸாம்பிள் எல்லாத்துக்கும் நல்லா தரவாக பார்த்துக்கணும், ரைட்? அண்ட் பயோஃபார்ட்டிஃபிகேஷன் and followed by the importance of biotechnology in the field of medicine. So இதெல்லாமே இந்த லாஸ்ட் மினிட்ல தரோவா இருக்கோமா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் சாப்டர் நம்பர் 21 நம்ம பார்க்கும்போது ஹெல்த் அண்ட் டிசீஸில் ஸோ அந்த எவாலுவேஷனில் லாஸ்ட் அந்த லாங் ஆன்சரில் சஜஸ்ட் த மெஷர்ஸ் டு ஓவர் கம் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் அன் ஆல்கஹாலிக் அந்த கொஷின் இல்லாமல் இன்சைடில் நிறைய கொஷின்ஸ் நம்மளுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன அப்படின்னா எய்ட்ஸ். ஸோ அந்த எய்ட்ஸோடைய அந்த எக்ஸ்பேன்ஷன் ஸோ 2 மார்க்ஸில் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி இந்த எய்ட்ஸோடைய அந்த டிஃப்ரெண்ட் அந்த டிரான்ஸ்மிஷன் எப்படி நடக்குது, வாட் ஆர் த டெஸ்ட், டயக்னோசிஸ்க்கு என்ன பண்ணணும், ஸோ அந்த டெஸ்ட் என்ன, வெஸ்டர்ன் பிளாட், எலிசா டெஸ்ட், அதுக்கப்புறம் வாட் இஸ் த ப்ரிவென்ஷன், ஸோ அதெல்லாம் நம்ம தரவாக பார்த்துக்கணும். ஸோ வாட் இஸ் எய்ட்ஸ் அண்ட் வாட் இஸ் த காசேட்டிவ் ஏஜென்ட் அப்படின்றது அந்த ஃபர்ஸ்ட் அந்த பேராகிராஃபில் கொடுத்துருப்பாங்க. அதை நல்லா தரவாக பார்த்துட்டு ஹவு திஸ் ஹெச்ஐவி இட் இஸ் கெட்டிங் டிரான்ஸ்மிட்டட், எப்படியெல்லாம் அந்த டிரான்ஸ்மிஷன் நடக்குது அப்படின்றது அந்த டிரான்ஸ்மிஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்மிஷன் எப்படி நடக்குது, செக்ஷுவல் கான்டாக்ட் அண்ட் யூசிங் ஆஃப் தட் கண்டாமினேட்டட் சிரிஞ்சஸ் ஆர் நீடில்ஸ் லைக் தட். ஸோ அந்த டிரான்ஸ்மிஷன் ப்ராசஸ் ஹவு இட் இஸ் டேக்கிங் பிளேஸ் அண்ட் வாட் ஆர் த சிம்டம்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டில் அந்த டயக்னோசிஸ் பார்ட்டில் நம்மளுக்கு அந்த 2 டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. என்னது, ஒன் இஸ் வெஸ்டர்ன் பிளாட் அனாலிசிஸ் அண்ட் another one எலிசா, ரைட்? ஸோ வாட் இஸ் தட் சிம்டம்ஸ் அதையும் பார்த்துக்கோங்க. And prevention, so how we can prevent and control AIDS, so அந்த பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எய்ட்ஸ் அந்த பாட்டை ஸ்டார்டிங் ஃப்ரம் வாட் இஸ் எய்ட்ஸ், அதோடைய டிரான்ஸ்மிஷன், அதோடைய சிம்டம்ஸ், அதோடைய டெஸ்ட் என்ன, டயக்னோசிஸ் என்ன அண்ட் ஃபாலோட் பை ப்ரிவென்ஷன். ஸோ இதை நல்லா பார்த்துட்டு அண்ட் டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ், ஸோ கேன்சருடைய டைப்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்னது 3 டைப்ஸ், தட் இஸ் சார்சினோமா அண்ட் சார்கோமா அண்ட் லுக்கீமியா. ஸோ இந்த 3 டைப் ஆஃப் கேன்சர் அலாங் வித் அது அப்படி நம்ம ஃபாலோ பண்ணோன்னா கார்சினோஜெனிக் ஏஜென்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, ரைட்? ஸோ அந்த பார்ட்டியும் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. ஃபாலோட் பை த ட்ரீட்மெண்ட்ஸ் ஆஃப் கேன்சர், ரைட்? ஸோ ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம அந்த கேன்சரில் பார்க்கணும். ஸ்டார்டிங் ஃப்ரம் த டைப்ஸ் ஆஃப் கேன்சர் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அந்த 21.11.1 அதிலிருந்து அந்த 21.11.4 வரைக்கும் அந்த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். ஸோ எப்படி வேணால் நம்மளுக்கு அந்த கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம், ரைட்? And apart from this, what are the harmful effects of alcohol to health?
ஸோ அந்த suggest some important overcome அந்த measures for an alcoholic மாதிரி what are the harmful effects for the alcohol to health அப்படின்றதையும் நீங்கள் அதை தரவாக பார்த்துக்கோங்க. ஓகே, அண்ட் சாப்டர் நம்பர் 22 அதில் நம்ம பார்க்கும் பொழுது வேர் the long answer question, the rain water harvesting கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ அந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் எப்படி நம்மளுக்கு அந்த கிரவுண்ட் வாட்டர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் the importance கொடுத்துருப்பாங்க. what is the significance, advantages of rain water harvesting, right? And in chapter number 1 laws of motionல அந்த சாப்டரில் நம்ம எவாலுவேஷன்லேயே நிறைய கொஸ்டின் அந்த சாப்டர்லேருந்து கவர் ஆயிருக்கும்ல. பட் இந்த தேர்ட் லா நம்மளுக்கு அங்கே இருக்காது. ஸோ எல்லா லாஸும் படிச்சிருப்பீங்க, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா. ஸோ அந்த தேர்ட் லா ஆஸ் வெல் ஆஸ் இட்ஸ் எக்ஸாம்பிள். ஸோ நம்மளுக்கு அந்த இனர்ஷியாவோட ரெஸ்ட், அதுக்கப்புறம் இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன், அதுக்கு மாதிரி அந்த நியூட்டன்ஸ் தேர்ட் லாக்கும் நம்மளுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, ரைட்? ஸோ நியூட்டன்ஸ் தேர்ட் லா அண்ட் இட்ஸ் எக்ஸாம்பிள் இந்த சாப்டர் 1லேருந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அண்ட் சாப்டர் நம்பர் 2 அதில் நம்ம ஏற்கனவே டிஃபரன்ஷியேட் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். அதர் தென் திஸ் ஒரு கிரியேட்டடாக என்னது, ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் லென்ஸ் டு கரெக்ட் த ஐ டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த 4 ஐ டிஃபெக்ட் கொடுக்கல. என்னது, மயோஃபியா, ஹைப்பர்மெட்ரோஃபியா, பிரெஸ்பயோஃபியா அண்ட் ஆஸ்டிக்மேட்டிசம். ஸோ என்ன டைப் ஆஃப் லென்ஸ் இதை யூஸ் பண்ணி நம்ம அந்த ஐ டிஃபெக்ட்ஸை கரெக்ட் பண்ணுறோம் அப்படின்றத. ஸோ இந்த மாதிரி அந்த 4 லென்ஸ் நம்மளுக்கு ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அதர் தென் திஸ் ஸோ ப்ராப்ளம் ரிலேட்டட் சாப்டர்ஸ் சிலது இருக்குது, கரெக்டாக? ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் சாப்டர் 1, ஸோ ஃபிசிக்ஸில் நம்மளுக்கு சாப்டர் 1 அதுலேருந்து ப்ராப்ளம் கேட்பாங்க. அண்ட் சாப்டர் நம்பர் 2 அதில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அண்ட் சாப்டர் நம்பர் 4 ஸோ ஓம்ஸ்லாம் பேஸ் பண்ணி அண்ட் டிஃப்ரெண்ட் அதர் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அண்ட் சாப்டர் நம்பர் 6ல் நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, கரெக்டாக? ஸோ இந்த சாப்டர்ஸ் நம்ம தரோவாக பார்த்துக்கணும். ஸோ அதில் நம்ம ப்ராப்ளம்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது இந்த கிவன் டேட்டாவை எழுதிட்டிங்கன்னா ஸோ வேர் வி கேன் ஐடென்டிஃபை விச் ஃபார்முலா வி ஹவ் டு யூஸ், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ரைட் த கிவன் டேட்டா, என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க கிவன் அப்படின்னு போட்டு நீங்கள் அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு அந்த டேட்டாஸ் எழுதிட்டு அண்ட் ரைட் த ஃபார்முலாஸ் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அண்ட் அனதர் ஒன் மோர் திங், யூனிட் கண்டிப்பாக எழுதணும். ஸோ ஆன்சருக்கு நம்ம யூனிட் அதை ஸ்பெசிஃபை பண்ணி ஆகணும், ரைட்? ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் சாப்டர் நம்பர் 1, ஸோ சாப்டர் 1ல் நம்மளுக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லீனியர் மொமெண்டம் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட்டு ப்ராப்ளமே. ஸோ அந்த லீனியர் மொமெண்டம் P is equal to M into V, ரைட்? ஸோ மொமெண்டம் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, மாஸ் கொடுத்துருப்பாங்க, தே கேன் ஆஸ்க் டு ஃபைண்ட் அவுட் த வெலாசிட்டி, ரைட்? ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி calculate the velocity of a moving body of mass 5 kilogram whose linear momentum is அப்படின்னு கொடுத்துட்டாங்க, ரைட்? ஸோ லீனியர் மொமெண்டம் கொடுத்துட்டாங்க. ஸோ P வேல்யூ, ஸோ ஃபர்ஸ்ட் given டேட்டாவை நம்ம எழுதிடுறோம். அண்ட் mass they have given, so how much 5 kilograms they have given, so M is equal to 5, right? So we know the formula P is equal to M into V. So we have to find out the velocity, right? So V is equal to what? P by M. So simplify பண்ணி நம்மளுக்கு வர ஆன்சர் யூனிட்டோட. ஸோ அந்த யூனிட்ஸ் நம்ம அந்த கொடுத்துருக்க யூனிட்ஸை நம்ம போட்டு கேன்சல் பண்ணி என்ன யூனிட் வருது அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆர் வெலாசிட்டிக்கு நம்மளுக்கு யூனிட் தெரியும், ரைட்? ஸோ மீட்டர் பெர் செகண்ட். சேம் பை இந்த சாப்டர் நம்மளுக்கு அந்த ஃபோர்ஸஸ் பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். என்னது, இஃப் அ 5 Newton and 15 Newton forces are acting opposite to one another, find the resultant force and the direction and action of resultant force. So இது நம்மளுக்கு அந்த டேப்லர் காலம் கொடுத்திருப்பாங்க புக்லே. So if the forces are acting, so two parallel forces are acting in the same direction அப்படினா அந்த ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். So if the two parallel unequal forces are acting in opposite direction அப்படின்னா என்ன பண்ணணும், we have to subtract. ஸோ அந்த ஃபோர்ஸஸ் எப்படி இருக்குது அதை வச்சு நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம். ஸோ இஃப் F1 it is greater than F2 அப்படின்னா F1 minus F2. If F2 is greater than F1 means F2 minus F1, right? And அந்த நெட் ஃபோர்ஸ் எந்த பக்கம் ஆக்ட் ஆகுது, ஸோ இட் இஸ் ஆல்சோ ஆஸ்ட் அலாங் வித் தட் கொஸ்டின். ஸோ அப்போ இட் இஸ் டைரக்டட் அலாங் த கிரேட்டர் ஃபோர்ஸ். அந்த நெட் ஃபோர்ஸ் இட் இஸ் ஆக்டிங் அலாங் த கிரேட்டர் ஃபோர்ஸ், ரைட்? ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு கொஸ்டின் இருக்கும். என்னது, இஃப் ரெண்டு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க F1 தட் இஸ்
5 Newton, and F2 it is 15 Newton, right? So these two parallel forces, they are acting opposite to one another. So they are acting opposite and ரெண்டுமே unequal forces, right? So அப்ப two unequal forces, net force நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? F1 minus F2 or F2 minus F1. So அது எது F1 larger F2 larger, அதை பேஸ் பண்ணி நம்ம போடணும், கரெக்டா? So அப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம போட்டோம்னா என்னது? F net force or the resultant force, it is F2 minus F1, right? So அப்போ 15 Newton minus 5 Newton, so it will be 10 Newton. So what is the direction of action கேக்குறாங்க? So எந்த பக்கம் அந்த resultant force, where it will be acting on the greater force, right? So அப்போ it is acting, the direction of action of the resultant force, it is along F2, right? So அந்த last அந்த point நம்ம எழுதணும், okay? And chapter 2 நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுல நம்மளுக்கு different types இருக்கு, அந்த draw the diagram, so அந்த ray diagramமும் நம்மளுக்கு கொஸ்டினா இருக்கும், கரெக்டா? So chapter 2ல நம்மளுக்கு where we are having the ray diagram also. So ray diagram base பண்ணி நம்மளுக்கு question இருக்கு. So அந்த ray diagram, so அந்த lens formula, so அந்த lens formula பார்த்துக்கோங்க, 1 by f is equal to 1 by u minus 1 by v. So அந்த lens formula அதை பார்த்துக்கோங்க. And sometimes அந்த hypermetropia and அந்த myopia, அதை பேஸ் பண்ணியும் சில டைம் questions கேட்டிருந்தாங்க, கரெக்டா? ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ a person with myopia can see the objects at a distance of 4 meters. If he wants to see the objects at a distance of 20 meters, what should be the focal length of the concave lens? So அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஃபார்முலா இருக்கு, f is equal to xy into x minus. ஸோ அதே மாதிரி dக்கு நம்மளுக்கு ஃபார்முலா இருக்கு, கரெக்டா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு அந்த myopia and hypermetropia problems we are having. And chapter number 4, அதில் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் அந்த எலக்ட்ரிக் சார்ஜ், அதோடைய அந்த யூனிட் கொடுத்துருப்பாங்க, அந்த எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பியர், ஸோ அதுலேருந்தே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும், ரைட்? ஸோ I is equal to Q by T, ரைட்? அண்ட் ஃபாலோட் பை ஓம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம், V is equal to IR, அண்ட் பவர் P is equal to V into I, ரைட்? ஸோ இதை பேஸ் பண்ணி சிம்பிள் ப்ராப்ளம்ஸாக தான் இருக்கும். ஸோ இந்த சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் தான் நம்மளுக்கு ஒர்க் அவுட் பண்ணி அந்த யூனிட் கரெக்டாக எழுதுகிறோமா? ஸோ 2 மார்க்கில் நம்மளுக்கு அந்த சிம்பிளான ஓம்ஸ்லாம் பேஸ் பண்ணி, ஸோ ஓம்ஸ்லாலே ஸ்டேட் ஓம்ஸ்லான்னு கொடுத்து ஒரு ப்ராப்ளமும் கொடுக்கலாம், ரைட்? ஸோ இந்த மாதிரி சிம்பிள் அந்த ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணுங்க அண்ட் யூனிட் எழுத மறக்காதீங்க, ஓகே? ஸோ வேர் அந்த ரெசிஸ்டன்ஸ் யூனிட் ஓம்ஸ், அதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ பவருக்கு யூனிட்னா வாட் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்டர் நம்பர் 4ல் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது. அண்ட் அந்த 6th சாப்டர், ஸோ தட் இஸ் நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் நம்மளுக்கு அந்த மாஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட், அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க, கரெக்டா? ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன அந்த கொஷின்ஸ் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் மாஸ் ஆஃப் அன் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 232. So the mass of a radioactive element, they given 232. So அது என்ன எலிமெண்ட் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. So the mass of the element is 232 and its atomic number is 90 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 90. When this element undergoes certain nuclear reactions, so ஏதோ ஒரு சில nuclear reactions போகுது, அப்போ என்ன ஆகுதுன்னா, it is changing into another isotope of lead. So it is forming into lead. அதோடைய mass number they given 208 and the atomic number they given 82. They asked to find out the number of alpha and beta decays, right? So alpha decay அப்படின்னா where it is emitting the alpha particle, it is helium. So helium 24, அதான் நம்ம alpha particle அப்படின்னு சொல்றோம். And when you take the beta particle, it is electron, right? E minus 10. So when you are taking that element where the mass number is 232 and the atomic number is 90, it is undergoing nuclear reaction. So lead அப்படின்ற ஒரு ஐசோடோப் ஃபார்ம் பண்ணுது with atomic number 82, mass number 208. It is giving alpha decay, helium, beta decay, electron, right? ஸோ அப்போ அது எவ்வளோ இது ஃபார்ம் பண்ணுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதுக்காக நம்ம என்ன எடுத்துக்கிறோம், it is forming A amount, என்ன நம்பர் நம்மளுக்கு தெரியாது, ஸோ A. இதுவும் நம்மளுக்கு எவ்வளோ ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியாது, B. Okay, so இப்படி நம்ம எடுத்துட்டு we have to find out how much alpha and beta decay it is formed, right? So அப்ப என்ன பண்ணோம், only simple steps, that is first one, equating
mass number. So first mass numbers equate பண்ணனும். So mass number என்னது 232. So x ஓடியது 232 left hand side equal to இங்க mass number பாருங்க it is 208 and here the mass number for helium alpha particle is 4 ல but அதுக்கு முன்னாடி ஒரு unknown நம்ம போட்டிருக்கோம்ல so 4 into a 4a and இங்க mass number 0 but அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு b so 0 into b it is 0 right so using that when you are simplifying this above 208 இந்த பக்கம் கொண்டு போவோம் so 232 minus 208 so you will be getting what 24 so 4a is equal to 24 so a is equal to 6 அப்படி நம்மளுக்கு வரும் கரெக்ட்டா so a it is 6 and b value if you find out you will be getting 4 so அந்த b value எப்படி நம்ம find out பண்றதுனா will be equating the atomic numbers so கீழ இருக்க numbers நம்ம equate பண்ணுவோம் so atomic numbers என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க where the element it is 90 right so left hand side ல 90 so 90 equal to இந்த பக்கம் என்னது we are having that lead உடைய atomic number 82 so 82 and the alpha particle உடைய atomic number என்னது 2 but ஒரு unknown நம்ம போட்டிருக்கோம்ல so 2 into a 2a right so 2a and for the electron where we can see it is minus 1 so minus 1 into b right so minus b so அப்ப நம்ம a value ஏற்கனவே find out பண்ணிட்டோம்ல so அந்த a value நம்ம substitute பண்ணுவோம் so substitute பண்ணி and we can find out the b value will be getting 4 right so அப்போ a value 6 கிடைக்குது and b value 4 கிடைக்குது that means we are getting 4 beta decays and 6 alpha decay so எத்தனை alpha particle emit ஆயிருக்குன்னா 6 alpha particle it is getting emitted and how many beta particle 4 beta particle is getting emitted so other than this நம்மளுக்கு chemistryல என்ன problem கேட்பாங்கன்னா pH ல இருந்து தான் கேட்பாங்க கரெக்ட்டா so pH related problems நல்ல தரவா பாத்துக்கோங்க so pH related problemsல நம்ம பார்க்க வேண்டியது என்ன that is on chapter number 10 so pH ல நம்மளுக்கு if they are giving an acid இல்ல questionல நம்மளுக்கு HCl HNO3 H2SO4 so H2SO4 க்கு மட்டும் ஒரு சிம்பிளான அந்த இது இருக்கு என்னது அதுல 2H+ ions ப்ரொடியூஸ் ஆகும்ல அது நமக்கு எக்ஸர்சைஸ்ல அழகா வொர்க் அவுட் பண்ணிருப்பாங்க சோ அத நல்லா தரவா பாத்துக்கோங்க சோ இப்படி எல்லாம் வந்துச்சு அப்படினா will be using directly the pH formula right so pH is equal to minus log to the base 10 concentration of H+ ion right if it is given with base அப்படினா or sodium hydroxide potassium hydroxide இப்படி கொடுத்தாங்கன்னா first POH நம்ம கண்டுபிடிக்கணும் right so POH is equal to minus log to the base 10 concentration of OH minus ion so POH உடைய value first நம்ம find out பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் என்னது pH plus POH is equal to 14 so அதுல இருந்து நம்ம pH value என்ன அப்படினா 14 minus POH பண்ணோம்னா will be getting the value of pH right so இதுதான் simple problem so அந்த வேல்யூவை பார்த்தோனே நம்ம அது என்ன pH வேல்யூன்னு சில டைம் கண்டுபிடிச்சிடலாம்ல இப்ப பாருங்களேன் calculate the pH of 0.001 molar of HNO3 அப்படினு கொடுத்திருக்காங்க so HNO3 it is nothing but it is an acid right so when it is an acid அப்படினா we have to use the pH formula that is minus log to the base 10 concentration of H+ ion so அப்ப அந்த concentration of H+ ion நம்ம என்ன அப்படிங்கறத क्वेश्चनல இருந்து கண்டுபிடிக்கணும் so அந்த acid உடைய concentration இவ்வளவு கொடுத்திருக்காங்க பட் அது எவ்வளவு H+ ion ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படினா அதுல இருக்க வேல்யூ தான் பட் அந்த சல்ஃபியூரிக் ஆசிட் மட்டும் 2 H+ ion ப்ரொடியூஸ் பண்ணும் அப்ப அந்த வேல்யூ கொடுத்திருக்க क्वेश्चनல இருக்குறத 2 ஆல மல்டிப்ளை பண்ணிருப்போம் so அந்த எக்ஸர்சைஸ்ல நல்லா கிளியரா வொர்க் அவுட் பண்ணிருப்பாங்க so here H plus only one H plus it will be produced by nitric acid so concentration of H plus வந்துட்டு it is 0.001 molar அவ்வளவுதான் so அப்ப அந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் என்னது log to the base 10 0.001 molar right so 0.001 அதை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் 0.001 it can be written as what 1 by 1000 right so the 1 by 1000 1 by 10 cube னு எழுதலாம்
அந்த 10 cube மேலே கொண்டு வந்தோம்னா 10 to the power minus 3, right? So it is nothing but 10 to the power minus 3. So power rule apply பண்ணோம்னா that's all. So when you apply the power rule, minus 3 will come to the front, right? So இப்போ minus into minus 3 log to the base 10, 10. So அப்போ minus into minus plus 3 ஆயிடும். Log to the base 10, 10 it becomes 1, right? So அப்போ the pH value is 3. அப்போ அந்த question பார்த்தாலே அது என்ன pH நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 0.001 அப்போ 3 digit தள்ளி இருக்கு. ஸோ அப்போ அந்த pH value நம்ம கெஸ் பண்ணிட்டு அப்போ நம்ம ப்ராப்ளம் போடும்போது கரெக்டாக போடுறோமா. ஸோ POH அதே மாதிரி நம்ம அந்த ப்ராப்ளம் போடும்போது ஹைட்ராக்சில் அயான் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு கொஸ்டினில் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதர் தென் திஸ் என்ன அங்கே அந்த கொஸ்டினில் நீங்கள் அந்த ஆசிட் அப்படின்னு கொடுக்காம ஹைட்ரோனியம் அயான் கான்சென்ட்ரேஷன் ஆர் ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. பேஸுக்கு ஹைட்ராக்சைடு அயான் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதை மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கும் போது என்ன ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத கேர்ஃபுல்லாக இந்த சாப்டர் 10 அப்படின்னு வரும்பொழுது அந்த பிஹெச் பிஓஹெச் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் நம்ம கம்பல்சரியில் மட்டும் வந்தால் தான் அது ப்ராப்ளமே நம்மளுக்கு கரெக்டாக. ஸோ அதர் தென் தட் வி won't touch the problem. பட் if you are doing the problem, it will be saving time. So descriptive type நம்ம எழுதுறதுக்கு problem related attend பண்ணா it will be consuming that less time, right? So அப்போ இந்த chapters என்னென்ன நம்ம பார்த்தோம், அதில் evaluation questions நல்லா தரோவாக பண்ணியிருப்பீங்க. இன்சைடில் என்னென்ன questions நம்ம பார்க்கணும், objectives லைன் பை லைன் நம்ம ஒவ்வொரு லெசன் பார்த்தா நம்ம 12 கொஸ்டின்ஸும் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அண்ட் 2 மார்க் டைப்பில் எப்படியெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதில் நம்மளுக்கு என்னென்ன டைப்ஸில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவோம், ஒவ்வொரு மேத்ஸை ஃபாலோவிங்கில் என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது, ட்ரூ ஆர் ஃபால்ஸில் எப்படி அந்த மிஸ்டேக் இல்லாமல் எழுதுறது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ கொஸ்டின் பேப்பர் வில் பி வெரி ஈஸி. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். ஸோ நல்ல எக்ஸாம் எழுதுங்க. சம் ஸ்டூடெண்ட்ஸ் மே பி ஸ்கோரிங் ஃபுல் மார்க்ஸ். ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ வில் மீட் இன் த நெக்ஸ்ட் லைவ் செஷன். தேங்க்யூ.